இனிய வணக்கம் அனைவருக்கும். TSS செல் வழங்குகின்ற இந்த நிகழ்வு சிறப்பு கவியரங்கம். தந்தையர் தினத்தை ஒட்டிய இந்த கவியரங்கில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். முத்தமிழே, என் மூத்த தமிழே, தித்திக்கும் தேந்தமிழே, திசையெங்கும் பரவும் செந்தமிழே, என் நாவில் நடமிடும் நற்றமிழே, உந்தனுக்கு நல் வணக்கம். ஆம், TSS செல் வழங்குகின்ற இந்த நிகழ்வு 64வது கவியரங்கத்தில இன்று சந்திக்கின்றோம். இந்த கவியரங்கத்தின் ஊடாக உங்கள் அனைவரையும் இணைக்க இருக்கின்றேன். நீங்க உங்களோட ஒலிவாங்கில ஓபனினா தான் நல்ல சத்தங்கள். என்னை வளர்த்த என்னுயிர் அப்பா என்று நான் எடுத்திருக்கிறேன். அப்பாவின் தரப்பு, அதாவது எங்களை வளர்த்து ஆளாக்கிய அந்த பெற்றோர்களை நினைவு கூறக்கூடிய ஒரு நாள் தான் இந்த தந்தையர் தினம். இந்த தந்தையர் தினம் ஒவ்வொரு நாடுகளிலுமே வெவ்வேறு தினங்களூடாக கொண்டாடப்பட்டாலும் இந்த மே மாதமும் ஜூன் மாதத்திலுமே இந்த தந்தையர் தினம் வருவது வழக்கம். அந்த வகையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை எங்களிடத்தில் இந்த தந்தையர் தினம் கொண்டாடப்பட்டது. அதை ஒட்டி என்னுடைய தலைப்பு எப்படி வருகுதுண்டா, என்னை வளர்த்த என்னுயிர் அப்பா. 1000 உறவுகள் கண்முன் தோன்றினாலும் அப்பா உன் நினைவு மட்டும் மறக்க முடியுமா? 1000 உறவுகள் கண்முன் தோன்றினாலும் அப்பா உன் நினைவு மட்டும் மறக்க முடியுமா? அம்மா இறந்த பின்பும் எமை வளர்த்த என்னுயிர் அப்பா எங்கிருந்தாலும் வாழ்க. அம்மா இறந்த பின்பும் எமை வளர்த்த என்னுயிர் அப்பா எங்கிருந்தாலும் வாழ்க. கண்ணை இமை காப்பது போல் வளர்த்தாய், கண்ணை இமை காத்தது போல் வளர்த்தாய், காலங்கள் உன் சோக கதை பேசும். என்னை செதுக்கி ஏற்றங்காண வைத்தாய், உன்னை என்ன உயிரும் என்று அழுகிறதே. என்னை செதுக்கி ஏற்றங்காண வைத்தாய், உன்னை என்ன உயிரும் அழுகிறதே. சின்ன வயதிலே சிறு குறும்பு நான் செய்ய, சின்ன கோலாலே அடிக்க துரத்துவாய். சின்ன வயதிலே சிறு குறும்பு நான் செய்ய, சின்ன கோலாலே அடிக்க துரத்துவாய். பின்னே ஓடி ஒளிந்து ஒழிக்கவே முன்னால் வந்து கட்டி அணைப்பாய். பின்னே ஓடி ஒளிந்து ஒழிக்கவே முன்னால் வந்து கட்டி அணைப்பாய். பயிரோடும் பொழுதோடும் உன் உழைப்பு, உயிரோடும் உணவோடும் உன் சமையல், வயிறார உணவென வகை வகையாய் சமைப்பாய், வழங்கான முன் நீ இறந்தாயோ. பயிரோடும் பொழுதோடும் உன் உழைப்பு, உயிரோடும் உணர்வோடும் உன் சமையல், வயிறார உண்ணவென வகையாய் சமைப்பாய், வழங்கான முன் நீ இறந்தாயோ. உன்னை கவனிக்காத உயிர் நீ, உன்னை கவனிக்காத உயிர் நீ, உள்ளத்தில் மகிழ்வு தந்த தெம்பு, உள்ளத்தில் மகிழ்வு தந்த தெம்பு, வெள்ளமாய் உன் அன்பு நெஞ்சினிலே, வெள்ளமாய் உன் அன்பு நெஞ்சினிலே, வேரோடு காத்த இமயம் அப்பா நீதான், வேரோடு காத்த இதயம் அப்பா நீதான். அம்மா இறந்திட அணைத்திட்ட அப்பா, சும்மா சொல்லக்கூடாது சுகமும் நீதான், சும்மா சொல்லக்கூடாது சுகமும் நீதான். சொத்து சுகம் உழைத்து தந்தாய், சோர்ந்திடாமல் காத்த மா தெய்வம் அப்பா. சொத்து சுகம் உழைத்து தந்தாய், சோர்ந்திடாமல் காத்த மா தெய்வம் அப்பா. கண்ணீர் வனிக்கிறது, கவலைகள் தோய்கிறது, இளவயது அறுவடை இனிதாக காணாமல் இறந்தாயோ. கண்ணீர் வனிக்கிறது, கவலை தோய்கிறது, இளவயது அறுவடையை இனிதாக காணாமல் இறந்தாயோ. என்னப்பா உன் கனவு நிறைவேற என்றும் உன் உள்ளத்தில் இருப்பேன். என்னப்பா உன் கனவு நிறைவேற என்றும் என் உள்ளத்தில், என்றும் உன் உள்ளத்தில் இருப்பேன். நன்றி, வணக்கம். கேட்டதோ எல்லாருக்கும்? நல்லா இருந்தது. நன்றி நன்றி. ஆம், அப்பா நன்றி நன்றி. என்ன இப்படி வளர்த்த நினைவுகள் எனக்கு வந்தது. என்ற அம்மா 4 வயசுல இறந்துட்டா, அப்பாதான் எங்களை பார்த்தவர். அப்ப அப்படி பாக்கியக்குள்ள அவர் செய்த செயற்பாடுகளை என்ற மனதில நான் நினைச்சு பார்க்க. பயிரை வளர்க்க உயிரா எம்மையும் வளர்த்தவர் எப்படி என்றா, ஒவ்வொரு பயிரும் வச்சு உருளைக்கிழங்கு
மிளகாய் வளரேக்க சொல்லுவார், இந்த பயிர் மாதிரி நீங்கள் வளர்ந்து உயர வேணும் என்று சொல்லுவார். அது எனக்கு இப்போ ஞாபகம். அப்ப அந்த சின்ன வயது என்ன அடிக்க ஏதான் குழப்படி செய்தா அடிக்க தடியை கொண்டு ஓடிடுவேன். நான் இப்படியே வீட்டை சுத்தி ஓடுவேன், நல்லா ஓடுவேன் சின்னதுல. வேந்து அப்படியே போயிருக்க முன்னால வந்து பிடிக்க வருவார். அப்படியே அந்த நினைவெல்லாம் எனக்கு நினைச்சது உன்னை. அந்த என்ன அம்மா இறந்தபடியா எனக்கு தெரியாது அம்மா பற்றி சின்ன வயசுல. ஆனா அப்பா எனக்கு இறக்க 16 வயசு. என்ன கவலை சரியா படி படி என்று படிச்சு நான் ஏ லெவல் பாஸ் பண்ண கூட அவருக்கு தெரியாது. அதுக்கு முதலே போட்டார் அவர். எனக்கு ஏ லெவல் பரீட்சை வர 8 மாதத்துக்கு முதல் இறந்தவர். எனக்கு அதுவும் சரியான கவலை. அப்ப அந்த காலத்தை நினைச்சு பாருங்கள், இவ்வளவு காலம் தனியா இருந்தேன் நான். இந்த போர்க்காலம் கூட தனியா இருக்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்துட்டுது. அப்ப அந்த நினைவுகளை நினைச்சு பார்த்தா அந்த கடைசி வரையும் எனக்கு தெரிஞ்ச காலம் வரையும் அப்பா தான் காத்தார். கடைசியா சொத்து வீடு கட்டி தந்தார், காணி பூமி எல்லாம் தந்தார். அப்ப அந்த சொத்து சுகத்தை கூட எங்களுக்கு தந்துட்டு போட்டாரு என்று நினைச்ச அந்த நினைப்பு எனக்கு வந்தது. நல்லது. இனி உங்களுடைய ஒவ்வொருவருடைய கவிதையை பார்ப்போம். முன்னவரை முதலில் அழைப்போம். வணக்கம் முன்னவரை, வாருங்க. வணக்கம் சகோதரரே. வணக்கம். 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 அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய அன்புக்குரிய சகோதரியாருடைய தலைமையிலே TSSL நடத்துகின்ற 64வது கவியரங்கிலே பங்கெடுப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையாகவே கவியரங்குகளிலே கலந்து கொண்டு பல நாட்கள் ஆகிவிட்டது எனக்கு. என்றால் கூட சகோதரியோடு மீண்டும் இந்த கவியரங்கிலே தொடங்குகிறேன். அந்த வாய்ப்பினை தந்தமைக்காக முதலிலே என்னுடைய நன்றியை அனைவருக்குமாக சமர்ப்பிக்கிறேன். நன்றி, வணக்கம். தந்தையர் நாள் கவியரங்க தலைவர், தந்தையர் நாள் கவியரங்க தலைவர் எங்கள் தமிழ்மணி நகுலா சிவநாதன் அவர்களுக்கும் என்னுடைய தலைதாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கவிபாடும் கவிஞர்களுக்கும் உலக தந்தையர்களுக்கும், கவிபாடும் கவிஞர்களுக்கும் உலக தந்தையர்களுக்கும் தலையாய வணக்கங்கள். கவியரங்க தலைப்பு எந்தையே வா வா என்பது. கவியரங்க தலைப்பு எந்தையே வா வா என்பது. வைகரையில் எழுந்து வழக்கமான பணிகளை முடித்து, வைகரையில் எழுந்து வழக்கமான பணிகளை முடித்து வாய்க்கால் வயலெல்லாம் பராமரித்த பின், வாய்க்கால் வயலெல்லாம் பராமரித்த பின் வயிற்று பசிக்காக வீட்டுக்கு வருவார் அப்பா. வயிற்று பசிக்காக வீட்டுக்கு வருவார் அப்பா. வைகரையில் எழுந்து வழக்கமான பணிகளை முடித்து வாய்க்கால் வயலெல்லாம் பராமரித்த பின் வயிற்று பசிக்காக வீட்டுக்கு வருவார் அப்பா. அண்ணன் அக்காக்களின் அன்றாட தேவைகளை போக்கிட, அண்ணன் அக்காக்களின் அன்றாட தேவைகளை போக்கிட நிற்க கூட நேரமின்றி எந்நேரமும் உழைத்தவர் எங்கள் அப்பா. நிற்க கூட நேரமின்றி எந்நேரமும் உழைத்தவர் எங்கள் அப்பா. தலைப்பாகை இடைக்கச்சை, தலைப்பாகை இடைக்கச்சை இரண்டோடும் நெடுநாட்கள் வாழ்ந்து, தலைப்பாகை இடைக்கச்சை இரண்டோடும் நெடுநாள்கள் வாழ்ந்து கடுங்கோப குரலால் நடுநடுங்கி எம்மை படிக்க வைத்து, நடுநடுங்க எம்மை படிக்க வைத்து இடுகாட்டில் எம்மை நிற்க வைத்து இடிந்தே போக வைத்தாய் எங்களை, இடிந்தே போக வைத்தாய் எங்களை அன்று. மூன்றாவது பிள்ளையாய் பிறந்து, என்னுடைய தந்தையார் மூன்றாவது பிள்ளை, மூன்றாவது பிள்ளையாய் பிறந்து சான்றாண்மையோடு நாளும் வளர்ந்த ஈன்றெடுத்த எந்தன் எந்தையே வீண் போகவில்லை உந்தன் உழைப்பு. மூன்றாவது பிள்ளையாய் பிறந்து சான்றாண்மையோடு நாளும் வளர்ந்த ஈன்றெடுத்த எந்தையே வீண் போகவில்லை உந்தன் உழைப்பு. யான் சொல்கின்றேன் சரியானது உன் உழைப்பு, யான் சொல்கின்றேன் சரியானது உன் உழைப்பு. மந்தையின் ஆடாக சந்தையில் நின்றிருப்போம், மந்தையின் ஆடாக சந்தையில் நின்றிருப்போம். எந்தையே உந்தன் உழைப்பு பந்தமாய் இல்லாமல் போயிருந்தார், எந்தையே உந்தன் உழைப்பு பந்தமாய் இல்லாமல் போயிருந்தாள். அண்ணனுக்கு மீசை அரும்ப, அண்ணனுக்கு மீசை அரும்ப ஆசையாய் வளர்த்த உந்தன் மீசையை எடுத்தே எறிந்தாயே,
அண்ணனுக்கு மீசை அரும்ப ஆசையே வளர்த்த உந்தன் மீசையை எடுத்தே எறிந்தாயே, உந்தன் அறிவை நான் என்னென்று சொல்வேன் வியந்து. உந்தன் அறிவை நான் என்னென்று சொல்வேன் வியந்து. ஆசையாய் பெற்ற பிள்ளை அனைவருக்கும் வீடு கட்டி, ஆசையாய் பெற்ற பிள்ளை அனைவருக்கும் வீடு கட்டி, கூடு இழைக்கும்படி, உடல் கூடு இழைக்கும்படி ஓடாய் உழைத்தாயே, ஒவ்வொரு நாளும் ஓடாய் உழைத்தாயே ஒவ்வொரு நாளும், ஏடும் சொன்னதில்லை உந்தன் வாழ்வை, ஏடும் சொன்னதில்லை உந்தன் வாழ்வை. ஆதலால் சொல்லுகின்றேன் ஆன்றோர் நிறைந்த அவையினிலே, ஆதலால் சொல்கின்றேன் ஆன்றோர் நிறைந்த அவையினிலே, யாண்டும் இருந்ததில்லை உன்னை போல் ஒரு அப்பா, என்னை பெற்றவரே உன்தால் வணங்குகிறேன், என்னை பெற்றவரே உன்தால் வணங்குகிறேன், அள்ளி குழந்தையாக அணைத்திடவே மீண்டும் வாவா, நான் அள்ளி அணைத்திடவே மீண்டும் குழந்தையாக வாவா, மண்ணை தந்தாய், மரத்தை தந்தாய், உணவை தந்தாய், உடைய தந்தாய், உன்னை மீண்டும் தா, மீண்டும் உன்னை மீண்டும் தா, அள்ளி குழந்தையாக அணைத்திடவே மீண்டும் தா, தந்தையே வா வா. நன்றி, வணக்கம். குரல் முடங்கி இருக்கு சகோதரியார. ஆமாம், சரி சரி. அப்பாவின் உழைப்பை தப்பாமல் தந்த கவிதையாகவே இருந்தது. ஏனென்றால் அந்த நீங்கள் அழகாக சொன்னீர், ஓடாய் உழைத்தாய், ஆனா ஏடு சொல்லவும் இல்லை. அதாவது ஏட்டில கூட உன்னுடைய உழைப்பை பற்றியோ அல்லது உன்னை பற்றியோ சொல்லவில்லை என்றான். அந்த அவருடைய நிலையை அது சொல்லவில்லை என்றால் இன்றைக்கு வரலாறாக நீங்க சொல்லுகிறீர்களே, அதுதான் ஒரு பெருமை. ஏனென்றால் அப்பாவை நினைத்து பார்க்கும்போது எங்களுக்கு ஏதோ ஒரு வரலாற்று பின்னணி தெரியும். அழகாக சொன்னீர்கள் அந்த எந்தையே வா வா, அந்த அப்பாவே வா வா. ஏனென்றால் இன்றைக்கு இந்த கண்முன்னே அவர் தோன்றிக்க வைகரையில் எழுந்து வாய்க்கால் நீரோட்டத்துக்கு செல்லுவார். அதாவது அந்த பயிரை வளர்க்கறதுக்கு ஏற்ற அந்த நீரோட்டத்தை பாய்ச்சுறதுக்காக செல்ல. உண்மையிலேயே எல்லோருமே விவசாய குடும்பத்தில் தான் பிறந்தவர்களாக இருந்தோம் என்பது உண்மை. காலம் செல்ல செல்லத்தான் அரசாங்க தொழில்கள் பார்த்தவர்களாக இருக்கோம். ஆனாலும் நாங்கள் அந்த விவசாயத்தை எவருமே கைவிடவில்லை. அதுபோல உங்களோட அப்பா அந்த காலம் அந்த வயல்ல வேலை செய்த நினைவை அழகாக சொன்னீர்கள். நிற்க நேரமின்றி உழைத்து சேர்த்த பணத்தில் தான் உங்களை எல்லாம் அவர் படிப்பித்திருக்கிறார், உங்களை எல்லாம் ஆளாக்கி இருக்கிறார் என்று பார்க்க. இன்னும் ஒரு பக்கம் அவரை நீங்க சொல்லிக்க தலப்பா இடக்கச்சை அவ்வளவுதான் இருக்கும். ஆடை கூட குறுகிய ஆடை தானே இருக்கும். என்ன அந்த நேரம் இடுப்புல ஒரு கச்சையும் மேலே ஒரு தலப்பாயும், அந்த வெயிலுக்கு கட்டுறதும் பேரம் தூக்குறது கட்டுறதும் அந்த தலப்பாக இருந்தது. என்ன சொன்ன நீங்கள் ஒரு வார்த்தை, கடுங்கோபம் வந்ததோ இடுகாடு கூட சென்றதோ என்று ஒரு இடத்துல வந்தது. அதாவது இடுகாட்டுக்கு போய்க்கதான் உங்களுக்கு அந்த கோபம் வந்ததோ அப்பா போறாரு அப்படியா? இல்ல சகோதரி, இல்ல நாங்கெல்லாம் படிக்கலன்னா எங்க அப்பா ரொம்ப கோவப்படுவாங்க. சரி சரி. அப்படி கோவப்பட்டு எங்களை எல்லாம் படிக்க வச்சாங்க. ஆனா நாங்கெல்லாம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிற போது அவங்க உயிரோடு இல்ல. அதைத்தான் நானும் சொன்னேன். நாங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கடுமையா உழைச்சாங்க. நாங்க உழைச்சி சம்பாதிக்கிற போது அவங்க அதெல்லாம் பார்க்கறதுக்கு இல்ல அவங்க. அதுதான் கவலை. அந்த அறுவடைய காணமுன் அவர்கள் போய்விட்டார்களே என்றதுதான் கவலை. ஏனென்றால் ஒரு பயிரை வைக்கும் போது அதன் அறுவடைய காணும் போதுதான் மகிழ்ச்சி இருக்கும் அந்த உழவனுக்கு. அதுபோல எங்களை எல்லாம் படிப்பிச்சு ஆளாக்கி வரைக்குள்ள அவர் என்ன செய்கிறார் என்றால், எங்களை நாங்கள் அந்த உழைச்சு காசை கொடுக்க அவர் இல்லாம போகிறார் என்ற ஒரு நிலையை பார்க்க கவலை தான். அதை அழகாக சொன்னீர்கள். 3ஆம் பிள்ளையாக அவர் சான்றாண்மையோடு வளர்ந்திருந்தார். அதாவது 3ஆம் பிள்ளையாக பிறந்தாலும் ஆண் பிள்ளை என்றாலும் சான் பிள்ளை என்று சொல்லுவார்கள். சான்றாண்மையோடு வளர்ந்திருந்தார். அதே நேரம் உழைப்பு, சரியான உழைப்பை அவர் கையில் எடுத்தவையால்தான் அந்த குடும்பத்தையே காப்பாற்றக்கூடிய நிலைக்கு வந்தது. அடுத்தது இன்னொரு கேள்வி, அண்ணனுக்கு மீசை வந்தவுடன் உன் மீசையை எடுத்தாயே ஏனென்று அறியாத ஒரு கேள்வி அவருக்குள் எழுந்ததை நினைக்க எனக்கு சிரிப்பாக இருந்தது. சொல்லுங்க. பிள்ளைகள் வளர்ந்துட்டாங்கன்னாக்கா மீசை வைக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா பெற்றோர்கள் மீசை எடுத்துருவாங்க சார். அவர் ஒரு வழக்கம் ஒண்ணு இருக்கு, அன்பு அதிக மூத்த பிள்ளைங்க மீசை வைக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அப்பாக்கெல்லாம் மீசை எடுத்துருவாங்க சில பேரு. அப்படியா? சிலரு நான் எங்க அப்பாவோட மீசையை பார்த்ததே கிடையாது. நான்
நான் கடைசி பிள்ளை எங்க வீட்டுல நான் கடைசி பிள்ளை. ஓ அப்பா பெரிய மீசையா வச்சிருப்பாங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா நான் பார்த்ததே இல்ல. இல்ல. அப்ப அதனால இப்ப இப்ப என்னண்டா முன்னவரே, இங்க வந்து பிள்ளைகள் வந்து ஆமா மீசை இல்லாமல் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் படிக்க போறது வேலை போறது. ஆனா அப்பா மீசையோட இருக்கிறார். மாறி ஆமா இங்க ஆமா மாறி ஆமாங்க. எங்கட விட்டு ஆமா எடுத்தாலும் மகன் கிளீன் சேவ் தான், அப்பா மீசை வச்சுக்கிறார். அப்ப இப்ப பார்த்தால் ஏன்னு கேட்டா அம்மா இதுக்கெல்லாம் வளர்க்க நேரம் அவருக்கு சின்னல இருந்தே மகனுக்கு விருப்பமே இல்லை. அப்படி சில நேரம் எடுத்துடுற பிள்ளைகளும் இருக்கிறார்கள். காலத்தின் ஒரு இதுதான் என்ன. அது பிள்ளைகளுக்கு மூத்த பிள்ளைகளுக்கு கொடுக்கிற மரியாதைன்னு சொல்லுவாங்க சகோதரியார். ஆமாம். இன்னும் ஒரு வழக்கம் இருக்கிறது. மகள் முந்தானை விட்டு கொய்யம் முந்தானை முன்னுக்கு சாரி உடுக்கிற பிளீட் வச்சு உடுத்தால் தாய் வந்து முந்தானை கொய்யாகம் விடுறேலியாம். அதாவது அந்த ஆமா முன்னுக்கு சிரிப்பா ஆமா ஆமா அங்கால சகோதரி. அங்கால கொண்டு ஓடுவாண்டு அப்படியும் ஒரு கதை இருக்குது. என்ன இருக்கு பாட்டி இருக்கு சகோதரி இருக்குங்க. பாட்டி சொல்லுவா. மந்தையிலே ஆடு ஆனா எந்தையிலே உழைப்பு. அருமையான வரி நீங்க போட்டிருக்கீங்க. என் சிவரூபன் ஆமா சர்வேசரி என்ன சத்தம் சத்தமா வருது. மந்தையிலே ஆடு அடுத்தது நீங்கள் அழகா சொன்ன எந்தையிலே உழைப்பு என்று சொல்லி இருக்கிறீர்கள். உண்மையிலேயே நன்றாக இருக்கிறது அந்த இது. யாண்டும் நன்றி இருந்ததில்லை நன்றி. அள்ளி அள்ளி அணைத்தது. யாண்டும் இருந்த இனியாவது அப்பா இல்ல. இப்ப இனியும் இருந்தது நானும் இருக்கவில்லை இனியும் இல்ல. ஆனா யாண்டும் இருந்ததில்லை என்று நீங்க சொன்னீங்கள். ஏனென்றால் மீண்டும் அவரை பார்ப்பதற்கு அந்த காலங்கள் உங்களுக்கு அவகாசம் கொடுக்கல. என்ன ஒரு கர்மம் என்றா நாங்க எங்களை எல்லாம் படிப்பிச்சு ஆளாக்கி நாங்க ஒரு பதவியில வந்த உடனே முதல் சம்பளம் அப்பா அம்மா கொண்டு கொடுக்கணும் என்று எல்லோரும் நினைப்போம். அப்ப பிள்ளைகள் அப்ப பெற்றோர் இல்லாட்டி ஒரு சரியான கவலை. எனக்கு அப்படி இருந்தது. ஆமா நான் முதலாவது ஆசிரியர் வேலைக்கு போட்டு வர்ற பணத்தையே நான் நினைச்சு பார்த்தேன். அப்ப அவ்வளவு கஷ்டப்பட்டு உருளைக்கிழங்கு வித்தாமனவர் அவ்வளோ காசுலேயும் ஒரு 5000 சரிங்க அல்லது 4000 கொண்டு வந்து தருவினம். உடுப்பு வேணுங்கோ டியூஷனுக்கு கட்டுங்கோ எல்லாம் வந்து தருவினம். சரிங்க நினைச்சு பாக்குறோம் என்ன இப்ப. சரிங்க. ஆமா நிச்சயமா அருமையான நிச்சயமா சகோதரி. ஆமாம். நிற்க கூட நேரமில்லை. உழைத்த உழைப்பு இன்று அந்த உழைப்பின் அறுவடையை தனியன் தந்தை போக தனியன் அதை வைத்திருக்கிறார். இனி உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்கிறதை அவர்கள் செய்கிறத பார்க்க வேணும். என்ன அதுக்கு நீங்கள் இருக்க வேணும் என்றது நிச்சயமா நிச்சயமா சகோதரி. நிச்சயம். அந்த இறைவன் அருள். என்னன்னு கேட்டா முந்தி எங்களுக்கு அறியாத வயசு தெரியாத விடயங்கள் இப்பொழுது அறிந்து தெரிந்து புரிந்து இருக்கிறபடியால் இனிவரும் காலம் இறைவன் கூட அந்த வாழ்க்கையில எங்களை ஒரு மேன்மை அடைய செய்வான் என்பது உண்மை என்று நினைக்கிறேன். அந்த வகையில் முனைவர் நீண்ட காலம் வாழணும். அவர் பிள்ளைக்கும் அவர் அப்பாவா இருந்து பிள்ளைன்ற அறுவடையும் நிச்சயமா. பார்க்கணும் என்று வேண்டிக் கொள்றேன். சிறப்பு வாழ்த்துக்கள். அருமையான நன்றிங்க கவி நன்றி சார் நன்றிங்க. சிந்திக்க வச்சது பேச வச்சது. அடுத்து நாங்கள் யாரை சிவரூபன் சர்வேஸ்வரி அழைப்போம். பாருங்க மைக்க எடுத்து போட்டு மைக்க எடுத்து போட்டு. வணக்கம். டிஎஸ்எஸ் நடத்தும் கவியரங்கில் கவி அரங்கிற்கு தலைவராக வந்திருக்கும் தமிழ் மாமணி நவுலா சிவநாதனுக்கும் ஆறுகள் முத்தாகி அமுதம் கலந்து நெறியாகி இயலோடு இசைந்தாடும் எம் அணிக்கும் இந்நேர வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு எனது கவி என் முகவரி அப்பா. என் முகவரி ஓகே. என் முகவரி அப்பா ஆனால் கிடைக்கவில்லை அது தப்பா. என் முகவரி அப்பா ஆனால் அது கிடைக்கவில்லையே அது தப்பா. இன்முகம் காட்டி பூமியில் பிறந்ததும் எனக்கு தெரியாமல் சுமந்த அப்பா. இன்முகம் காட்டி பூமியில் பிறந்ததும் எனக்கு தெரியாமல் சுமந்த அப்பா. நான் அப்பா என்று கேட்ட போது காணவில்லையே. நான் அப்பா என்று கேட்ட போது காணவில்லையே. எனது பலன் அவரை வாழவிடவில்லை. எனது பலன் அவரை வாழவிடவில்லையே என்று துடித்த நாட்கள் கோடி. என்று துடித்த நாட்கள் கோடி. ஆண்டவன் படைப்பில் எத்தனை மாற்றம். ஏங்க வைத்து இருக்கும் தேட்டம். ஆண்டவன் படைப்பில் எத்தனை மாற்றம். ஏங்க வைத்து இருக்கும் தேட்டம். ஆனந்தம் கொண்டு தோளில் ஏறி விளையாடவில்லை. ஆனந்தம் கொண்டு தோளில் ஏறி நான் விளையாடவில்லை. அன்புடன் கைகோர்த்து அழகு நடை நான் போடவில்லை. அன்புடன் கைகோர்த்து அழகு நடை போடவில்லை. இனிமையாக என்னோடு இகத்தில் காணவில்லை. இனிமையாக என்னோடு
இகத்தில் காணவில்லை, முடிந்தவரை அங்கேனே முகவரி தந்தவரை காணவில்லையே, முடிந்தவரை அங்கேனே முகவரி தந்தவரை காணவில்லையே. தாயின் முகத்தில் தந்தையையும் பார்த்தேன், தாயின் முகத்திலே தந்தையையும் பார்த்தேன், கட்டுப்பாட்டை விதிக்கையிலே கடமையையும் பார்த்தேன், கட்டுப்பாட்டை விதிக்கையிலே கடமையையும் பார்த்தேன். எண்ணத்தில் தந்தையின் பாசத்தை நினைத்தேன், எண்ணத்தில் தந்தையின் பாசத்தை நினைத்தேன். ஏற்றமாய் வாழும் போதும் முகவரி தேடுகின்றேன், ஏற்றமாய் வாழும் போதும் முகவரி தேடுகின்றேன். மடல் ஒன்றை வரைந்தேன், முகவரி தெரியவில்லை, மடல் ஒன்றை வரைந்தேன், முகவரி தெரியவில்லை. கேள்வியை தொடுத்தேன், பதிலையும் காணவில்லை, கேள்வியை தொடுத்தேன், பதிலையும் காணவில்லை. மகள் விருந்தும் மனம் சிறக்கவில்லை, மகள் விருந்தும் மனம் சிறக்கவில்லை. அகழ்வாய் போகின்றது அப்பா அப்பா என்ற தேடல், அகழ்வாய் போகின்றது அப்பா அப்பா என்று தேடல். முகவரி தந்தவரை முகம் மலர்ந்து பார்க்காத போது, முகவரி தந்தவரை முகம் மலர்ந்து பார்க்காத போது முழு முதல் கடவுளை கேட்கின்றேன் பல கேள்விகள், முழு முதல் கடவுளை கேட்கின்றேன் பல கேள்விகள். பதிலில்லை இன்றும் தரவில்லை, பதிலில்லை இன்றும் அவன் தரவில்லை. உண்மை ஒன்று உண்டு, என் முதல் முகவரி எனது அப்பா. உண்மை ஒன்று உண்டு, என் முதல் முகவரி எனது அப்பா. ஆம், பெருமை அடைகின்றேன் என்று எனது அப்பா. வணக்கம், வாழ்த்துக்கள். வணக்கம் வணக்கம். உண்மையிலேயே பெரிய ஒரு ஆதங்கம். என்ன, என் முகவரி அப்பாதான், ஆனால் கிடைக்கவில்லையே தப்பா. நிச்சயம் அது கிடைக்கவில்லை என்றவுடனே எங்களுக்கு கவலையாகத்தான் இருக்கும். ஏனென்றால் அப்பாவை பார்க்கல இருந்த மகிழ்ச்சியும் இதுவும் எங்களுக்கு தெரிஞ்ச வயசுல போட்டாரு. அப்ப நீங்கள் அழகாக சொன்னீர்கள், இன்முகம் காட்டி பிறந்த எனக்கு அப்பாவை சுகமாக வாழ என் பலன் கிடைக்கவில்லையோண்டா சொல்லுவினம். நீங்க பிறந்ததாலதான் இறந்த தினம் இந்த பலன் தான் கொண்டு போட்டுதான்டே என்ன அப்படி சொல்லுவினம். அது உண்மை. நானும் கடைசிய வந்த உடனேதான் சொல்லுவினம், நான் கடைசி பிள்ளை. அப்ப சொல்லுவினம், நீங்கள் வந்ததாலதான் அம்மா வந்து இறந்தவாண்டு அப்படி கொடி சுத்தி பிறந்ததாலும் போத்துறதுக்கு கூடாது. நீங்கள் அப்படியே பிறந்தது? கொடி சுத்தி மாலை சுத்தி தான் பிறந்தது. சரி சரி. ஆம், ஆண்டவன் படைப்பிலே மாற்றம் வராதா? ஆனந்தம் கொண்டு எங்களுக்கு தந்து மகிழ்ச்சியாக தோளில ஏறி விளையாடிய அந்த காலத்தை நினைக்க அது இனிமையாக எனக்குள்ளே ஒரு இங்கிதமான ஒரு ராகத்தை தந்த ஒரு நிகழ்வாக இருந்தது. ஆனால் அந்த அப்பா இப்பொழுது எங்களை விட்டு இறந்து விட்டபடியால் என் முகவரி அப்பா தானே, அல்லது அப்பாவா என்ற ஒரு கேள்வியை கேட்க வேணும் போலும் இருக்கிறது. என்ன, அடுத்தது தாயின் முகத்தில் தன்னை பார்த்து. அப்ப நீங்கள் எப்படி, என்ன அம்மாவின் முகத்தை பார்த்து பார்த்து தான் அப்பாவும் இப்படி இருப்பார் என்று நினைச்சு கொள்ற காலம். எத்தனை வயசுல அப்பா இறந்தவர் உங்களுக்கு? 19 மாசம் நான் பிறந்து. அப்ப கஷ்டம். அப்ப தெரியாது என்ன பிள்ளை, எனக்கு தெரியாது அப்பா. அது இன்னும் சரியான ஒரு கவலை. ஏன்னா அது ஒண்ணும் செய்யல, அதுங்கள விதி அப்படி என்றா என்ன. அழகாக சொன்னீர்கள். அதாவது கேள்விக்கணை தொடுத்து கேள்விகளை எல்லாம் கேட்டு மகிழ்ந்திருந்த காலம் இருந்தாலும் ஆனா எங்களுக்கு மனம் திறக்கவில்லை. அப்பா தான் எனக்கு என்னுடைய முகவரி அப்பா தான் என்று சொல்லும் அளவுக்கு இருந்தாலும், பேருக்கு இருந்தாலும் அதை நாங்க காணவில்லை என்ற ஆதங்கம் உங்களுக்கு இருக்கிறது. மனம் திறக்கவில்லை, என் முதல் முகவரி அப்பா தான் என்று முழு முதல் கடவுளை கேட்கிறேன் என்று. நிச்சயம் நாங்கள் எங்களை யாரை கேட்போம்? அந்த இறைவனைத்தானே கேட்போம். அப்படி அந்த இறைவனை கேட்டிருக்கிறீர்கள். அது என்ன, நான் இந்த முகவரி அப்பா தானே, என்ன தப்பா இருக்குமா? இல்ல இறைவா நீங்கள் வாழ வைக்கலையே என்ற ஒரு நிலை இருந்ததை அழகாக சொன்னீங்க. ஆமாம், சிறப்பான கவிதை. அந்த நீங்கள் அதை ஏற்றமாக வாழும் போதும், கட்டுப்பாடுகள் விதிச்சு ஏற்றமாக வாழும் போதும் கண்ணாக தேடிய அப்பா முன்னாலே வந்து நிற்கவில்லை, முழுமதியாக தேடுகிறேன், முற்றத்திலும் அவர் இல்லை, சுற்றத்திலும் அவர் இல்லை, அப்பா இங்கே என் முகவரி நீதானே என்று சொல்வது போல் உங்களோட கவிதை அமைந்திருந்தது. வாழ்த்துக்கள், சிறப்பு. அடுத்து நாங்கள் திரிபுர சுந்தரியை அழைத்து கோவியாவிடம் பெறுகிறோம். கோவியா, அவசரமா? முதல் வந்தவா அழைச்சி கொண்டு வர. ஓகே, திருவிர சுந்தரி வணக்கம். பாருங்க, நில்லுங்க எல்லாரும், இப்ப அவசரம் இல்ல, நாங்க 40 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிடுவோம்.
வணக்கம் திரிபுர சுந்தரி அவர்களே. வணக்கம். தமிழே, வணக்கம். உன் பெயரால் ஊற்றெடுத்து ஓடுகிறேன் நதியாக, ம், கலப்பிற்கும் நீயே கடலாகி நில். ஓகே. எண்ணுவதும் உன்னையே, எழுதுவதும் உன்னையே, உண்ணுவதும் உன்னையே, உயிர்ப்பதும் உன்னையே. என்னை முழுதாய் ஆட்கொண்ட என் தமிழ் அன்னைக்கு எனது முதல் வணக்கம். வணக்கம். டிஎஸ்எஸ் செல் கவியரங்க 64 சிறப்பாக தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் சகோதரி நகலா சிவநாதன் அவர்களுக்கு எனது சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். எப்பொழுதுமே சகோதரி அவர்கள் தலைப்பை தேர்ந்தெடுப்பதில் சிறந்தவராக இருப்பார்கள். அது மாதிரி இப்போ ஒரு 4-5 தலைப்பை கொடுத்து நீங்களே தேர்ந்தெடுங்க அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஆ, அப்பான்னு சொன்னாலே அதுவே பெரிய ஒரு கவிதை தான். அதுக்கு ஈடு இணை கிடையாது. ம், என்னுடைய கவியின் தலைப்பு என் முகவரி அப்பா. எந்தையே என்னை ஈன்ற பிதாவே, என் முகமும் முகவரியும் நீயே. எந்தையே என்னை ஈன்ற பிதாவே, என் முகமும் முகவரியும் நீயே. அம்மா சொல்லித்தான் தெரியும் நீ அப்பா என்று. அம்மா சொல்லித்தான் தெரியும் நீ அப்பா என்று. தனிமரமாய் நின்று எம்மை சுந்தர சோலை ஆக்கினாய். தனிமரமாய் நின்று எம்மை சுந்தர சோலை ஆக்கினாய். உன் உடல் பொருள் ஆவி அத்தனையும் எமக்காக உவந்து அர்ப்பணித்தாய். உன் உடல் பொருள் ஆவி அத்தனையும் எமக்காக உவந்து அர்ப்பணித்தாய். எவ்வித எதிர்பார்ப்புமின்றி வயிறார உண்ணாமல் எங்கள் வயிற்றை முழுவதுமாக நிரப்ப உள்ளங்காலில் வெள்ளெலும்பு ஓட ஓடி ஓடி உழைத்தாய். வயிறார உண்ணாமல் எங்கள் வயிற்றை முழுவதுமாக நிரப்ப உள்ளங்காலில் வெள்ளெலும்பு ஓட ஓடி ஓடி உழைத்தாய். கிளிசலும் ஓட்டையும் பொத்தலும் என உடை அணிந்து விதவிதமாக புத்தாடை வாங்கி தந்து அழகு பார்ப்பாய். கிளிசலும் ஓட்டையும் பொத்தலும் என உடை அணிந்து விதவிதமாய் புத்தாடை வாங்கி தந்து அழகு பார்ப்பாய். எத்தனையோ சுகபோகங்களை இழந்து எமக்கு பண்டங்களையும் பலகாரங்களும் நொறுக்கு தீனியும் வாங்கி வருவாய். எத்தனையோ சுகபோகங்களை இழந்து எமக்கு பண்டங்களும் பலகாரங்களும் நொறுக்கு தீனியும் வாங்கி வருவாய். அல்லும் பகலும் அயர்வின்றி ஓய்வின்றி ஓடி ஓடி உழைத்தே, அல்லும் பகலும் அயர்வின்றி ஓடி ஓடி உழைத்தே பொருள் ஈட்டி எம்மை மெருகு ஊக்குவித்தே மெருகேற்றுவாய். பொருள் ஈட்டி எம்மை மெருகு ஊக்குவித்தே மெருகேற்றுவாய். நீ மாற்று குலையாத தங்கம் படம் போட போட மிளிர்வாய். நீ மாற்று குறையாத தங்கம் படம் போட போட மிளிர்வாய். எம்மை உயரத்தில் இருத்தி அழகு பார்ப்பாய். எம்மை உயரத்தில் இருத்தி அழகு பார்ப்பாய். முகவரி தந்த முத்தே எம் குல சொத்தே, குடும்பத்தின் வித்தே தந்தை என்னும் முகவரியே. முகவரி தந்த முத்தே எம் குல சொத்தே, குடும்பத்தின் வித்தே தந்தை என்னும் முகவரியே. நன்றி, வணக்கம். முகவரி தந்த வித்து முகவரி தந்த சொத்து என்று சொன்னீங்கள். என்ன எது தந்த கடைசி இறுதி வரிய வாசிங்கள். முகவரி தந்த முத்து, மற்றது முகவரி தந்த முத்து, முழுமை தந்த சொத்து. ஏன் விட தாமதம்? முகவரி தந்த முத்தே எம் குல சொத்தே, என்னோட குலத்தோட சொத்தே. குடும்பத்தின் வித்தே தந்தை என்னும் முகவரியே. ஓகே, ஆமா, அழகான அந்த வார்த்தை. அதாவது முகவரி தந்த முத்து என் குடும்பத்தின் சொத்து. ஆம், அந்த முத்து சொத்து என்ற அந்த இதுகமோன நன்றாக இருந்தது. நிச்சயம், அதாவது ஒரு குடும்பத்தின் வாரிசும் அதே நேரம் குடும்பத்தை கட்டி எழுப்பக்கூடிய வல்லமையும் ஒரு அப்பாவிடம் தான் இருக்கின்றது. அதை நாங்க மறக்க முடியாது. அழகாக சொன்னீர்கள், என் முகவரி அப்பாதான் என்றதை. எந்தையே இணைகின்ற பிதாவே, அம்மா சொல்லித்தான் உன்னை தெரியும் என்றது. நிச்சயம் அது உண்மைதான், எல்லாட்டி தெரியாது. என்ன வளர்ந்த பின்னர் கண்டுபிடிக்கலாம். வளரக்கு முதல் எங்களுக்கு நாங்க சின்ன வயதுல ஞாபகம் இல்லாத காலங்களில பார்த்தோம்னா எங்களுக்கு முடியாது. என்ன அது அம்மா சொல்லித்தான் இது அப்பான்றதை தெரிய வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அப்ப அது அப்படி அந்த முகவரி தந்த அப்பாவை முழுமையாக சொல்ற எங்கள் அம்மாவின் சொல்லாலதான் நாங்கள் நம்பிக்கொள்ளுகிறோம் அது அப்பாதான் என்பதை. உடல் பொருள் ஆவி, நிச்சயம் பெற்றோர்ண்டா உடல் பொருள் ஆவி அத்தனையுமே தாங்கள் உண்ணாமலே பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய நிலையில பெற்றோர்களுக்கு இருக்கும். அந்த வகையில் வயிறார உண்ணாமல் எங்கள் வயிறை நிரப்ப வைத்தாய் என்று அவருடைய உழைப்பு உங்கள் வயிறை நிரப்ப வைக்கக்கூடிய ஒன்றாக இருந்தது.
அதே நேரம் அந்த அவர்களுடைய எளிய வாழ்க்கை கிளிசலும் ஓட்டையும் உள்ள உடையெல்லாம் அணிந்து அழகு பார்ப்பார் எங்களை. அவர் அப்படி அணிந்து ஆனா எங்களுக்கு நல்ல உடைகளை தந்து அழகு பார்க்கிற ஒரு அப்பாவை நினைக்கும் போது தப்பாமல் கண்ணீர் தான் எல்லோருக்கும் ஓடி வருவது உண்மைதான். நீங்க சொன்னீங்க உணவு பண்டங்கள் எல்லாம் அழகாக செய்து தருவார் என்று. அல்லும் பகலும் பொருளீட்டி மாற்று குறையாத தங்கமாய் உயரத்தில் இருத்திய ஒரு உறவாகத்தான் அந்த அப்பாவை நீங்கள் பார்க்கின்றீர்கள். நிச்சயம் அது உண்மை. எல்லா அப்பாக்களும் அப்படித்தான் செய்வார்கள். எங்கேயோ ஒரு சில அப்பாக்கள் தான் சில நேரம் அந்த கடமையிலிருந்து தவறுவார்களை ஒழிய முழுமையாக பார்த்தோம்னா ஒரு அப்பான்ற செயல் தான் உண்ணாட்டியும் அந்த உணவை பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய தாயின் வேலையும் அப்படி இருந்தாலும் தந்தையின் வேலையும் சிலருக்கு அப்படி இருப்பதை பார்க்கின்றோம். ஆகவே முகவரி தந்த முத்து எங்கள் குலத்து குடும்பத்தின் சொத்து அப்பா என்று முடிச்சிருக்கிறீர்கள். மிக சிறப்பு, அழகான கவிதை. அந்த அப்பாவின் அவர் செய்த செயற்பாடை நீங்கள் நினைக்க வைச்ச ஒரு கவிதையாக இருந்தது. சிறப்பு, வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். திருவிரசன் எங்க அப்பா இருக்காங்க, அவங்களுக்கு 91 வயசு. 91 வயசுல இருக்கிறாரு. இருக்காங்க. ஓ, அதே அப்ப அப்பா சொல்லித்தான் உங்களுக்கு தெரியும். சின்ன வயசுல பார்த்து கண் முழிச்சு பாக்க அப்பா ஆண்டாலும் தெரியும், அம்மா ஆண்டாலும் தெரியுமே. அம்மா சொல்லித்தான் உங்களுக்கு தெரிய வேண்டி வந்தது அப்பா. ஏன் எல்லாருக்குமே அப்படித்தானே? இல்லையே இல்லையே இல்லையே, அப்படியே நான் இந்த பிள்ளைகளுக்கு இதுதான் அப்பான்னு சொல்லி கொடுக்கவே இல்லையா? அப்ப குழந்தையா இருக்கேக்க தூக்கி அணைச்சு இருக்கேக்க அந்த அப்பாவுக்கும் தெரியும் தானே. அந்த குழந்தை என்ன முகத்துக்கு அப்பாவே தெரியும். 3 மாதத்திலே நான் விட்டுட்டு ஸ்கூலுக்கு போனேன். என் கணவர் தான் 3 மாதத்துல, அதுவும் பின்னேரம் 2 மணிக்கு விட்டுட்டு 6:30க்கு வருவேன். அந்த நேரத்துல உள்ள சாப்பாடு என்னென்ன சாப்பாடுண்டு மேசையில எல்லாம் அடுக்கி வச்சுட்டு போவேன். ஆனால் அப்ப அந்த பிள்ளைக்கு தெரியுது தானே அப்பா இவர் தானண்டு என்றால் அது வேற ஆக்கள் நம்ம தெரிஞ்சோன்னா அழுகுது. அப்ப அவ சொல்லி தர தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்கா பிடிக்கணும். இல்லாத குழந்தைக்குத்தான் சொல்லி கொடுக்கலாமே ஒழிய இதுதான் அப்பாண்டு. மற்றபடி ஏன் நீங்கள் அப்படி ஒரு கருத்து எழுதுவாங்க? வேற அம்மா கரெக்டா இவர் தான் அப்பான்னு சொன்னாதான் பிள்ளைக்கு தெரியும். அப்பா வந்துட்டாங்கன்னு சொன்னாதானே. எத்தனை வயசுல அப்படி சொல்ல வேணும்னு எதிர்பார்க்கிறீர்கள்? 1 வயசு, அந்த பிள்ளை 1 வயசு 2 வயசு. நான் ஒரு காலமுமே சொல்லக்கூடாது. கண் கண்ட முதல் தெய்வம் அம்மா அப்பா. தொட்டிலுக்குள்ள போட்டுட்டு மேல பாக்க அம்மா அப்பா தானே ஹாஸ்பிட்டல்ல வந்து அந்த குழந்தை என்ன கண்ணுல தெரிய போகுது. 40 நாளுக்குள்ளேயே அந்த பிள்ளைக்கு தெரியும். 40 நாளும் தேவையில்லை அந்த குழந்தைக்கு அப்பா யார் அம்மா யாருண்டு. நீங்க தூக்கும் பொழுதும் பாருங்க, பிறாக்கள் தூக்கிக்க அது அழும். ஆனா அப்பா தூக்கிக்க அழாது, அம்மா தூக்கிக்க அழாது. எனக்கு நீங்க சொல்றது ஒரு புதினமா இருக்குது. நாங்க சொல்லி தாய் மாமனையும் அம்மா அப்பாவையும் பிள்ளைகளுக்கு தெரியும். என்னண்டு தாய் மாமனையும் தாய் மாமனையும் தாய் நந்தையும் பிள்ளைக்கு தெரியும் 40 நாளைக்கு. மாமன் அடுத்த உறவுதான் என்றாலும் ஓகே. ஆனால் யோசிச்சு பாருங்கள், யாராவது சொல்லி கொடுத்திருக்கிறீங்களா இந்த வயசுல? நான் என்னுடைய வாழ்க்கையில சொல்லி கொடுக்கல. இதான் அப்பா இதான் அப்பாண்டு. அப்பா வந்து விளையாடேக்க ஓ அப்பா அம்மா என்று அப்படி நாங்கள் பிள்ளைகளுக்கு இந்த இது படிப்புக்கு சொல்லி என்னண்டு பெரியப்பா சித்தப்பா கூட்டு குடும்பமா இருக்கப்போ 4 பேர் இருந்தாங்கன்னா எல்லாரையும் அப்பான்னு கூட முடியாது. சித்தப்பா பெரியப்பான்னு இருப்பாங்க. அது வேற உறவம்மா. இது அம்மா சொல்லி. அக்கா வணக்கம். அதாவது ஒரு சின்ன கருத்து என்ன அப்படின்னா, திரிபுர சுந்தரி டீச்சர் சொல்றது தமிழகத்துல இன்னைக்கும் தொன்று தொட்டு சொல்லக்கூடியது. அதாவது தாய் அப்படிங்கிறது வந்து அந்த தொப்புள் கொடியினால எல்லாருக்குமே தெரியும், என்னுடைய அம்மா அப்படிங்கறது தெரிஞ்சிடும். ஆனா தந்தை அப்படிங்கிறது ஒரு சில தவறுதலான சூழல்ல பிறக்கக்கூடிய அந்த ஒரு சிக்கல் வரும் பாத்தீங்களா? அதற்காக தாய் வந்து வேறு ஒருத்தருடைய கருவை சுமந்து இன்னொருத்தர தந்தைன்னு கூட சொல்லலாம். வராங்க, அதை எப்படி சொல்லன்னு தெரியாம திணறி அது சரி அது சரி. அப்படி இருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். அது சரி, அது விளங்குது. நான் அதை அங்கால நினைக்கல, இதை ஒன்றே தான் நினைச்சு கொண்டிருந்தபடியா கொஞ்சம். ரஜினிகாந்த் படத்துல கூட பாட்டுல கூட உண்டு, தந்தை வந்து தாய் வந்து சொன்னாதான் தந்தை முகம் தெரியுமடா. ரஜினி பாட்டுல கூட உண்டு. இன்றைக்கு அப்படியான ஒரு காலத்தில் இருக்கிறபடியா அவருடைய கவிதை இந்த காலத்தை மொட்டி போயிருக்கு. மை சைல்டு யுவர் சைல்டு பிளேயிங் வித் அவர் சைல்டுங்கிற சூழலுக்கும் என்ன செய்ய. சரி, அடுத்து கோவியா வளர்ப்போம். வாருங்கள் கோவியா, தாருங்கள் உங்கள் கவிதையை. அன்னை தமிழுக்கும் கூடியிருக்கும் உறவுகளுக்கும்
SLR அந்த வானொலி அது நிறுவனர் மற்றும் அதன் பணியாளர்கள், இந்த நிகழ்வை முன்னெடுக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய இனிய மாலை நேர வணக்கங்கள். முதல் நான் ஒரு விடயத்தை சொல்லுவேன். என்ன அன்னை அடையாளப்படுத்தித்தான் தந்தையை தெரிவது என்பது இயல்பான ஒரு வழக்கு. அது தொன்று தொட்டு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை தான். தாய் சொல்வது இன்னார் என்று இதுதான் அப்பா என்று சொல்லுவதால் தான் இப்போ கருவில் இருக்கிற குழந்தை பிறக்கிற போது அந்த கருவுக்குரிய தந்தை இல்லாமல் போகலாம். இன்னொரு வரை அப்பா என்று தாய் சொல்லி கொடுத்தா அது அப்பா என்றுதான் சொல்லும் குழந்தை. அந்த வழக்கத்தில் அது தாய் சொல்லித்தான் அம்மா சொன்னால்தான் அப்பா இவர் என்று தெரியும் என்பது அது தொன்று தொட்டு வருகிற ஒரு வழக்கு. அது குழந்தை கைமிச்சமா இருந்தா தான் அப்பா அம்மா சொல்ல வேணும் மாதிரி இருக்குது. உண்மையான அப்பா அம்மாக்கு இடையில ஒன்றும் இல்லாவிட்டால் சொல்ல வேண்டிய அவசியம் வராதுன்னு சொல்றேன். இந்த வாழ்க்கையெல்லாம் அப்படி சொல்லி வளர்க்க அதான் கேட்டேன். உண்மை. அது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த சிக்கல்களற்ற வாழ்க்கையில் இருந்து நீங்கள் சொல்கிறீர்கள். ஆனால் சிக்கல்கள் உள்ள வாழ்க்கையில் இப்படியான சந்தர்ப்பங்களும் ஏற்படுகிறது. அதிலிருந்துதான் அந்த வழக்கு பிறந்திருக்க வேண்டும். ஏதோ ஒரு காலத்தில் அப்படி ஒரு சிக்கலான உறவு முறைகள்லயோ அல்ல சிக்கலான அந்த காலத்திலேயோ அப்படி ஒரு சொல்லு வருவதற்கு அல்ல அப்படி ஒரு அந்த சொல்லுற அந்த வார்த்தைக்கு எப்போதோ ஒரு காலத்துல அப்படி ஒரு பிரச்சனை இருந்திருக்க வேண்டும். அதிலிருந்து தான் அந்த வார்த்தை அம்மா அறிமுகப்படுத்தினால்தான் அப்பாவை தெரியும் என்பது அந்த அப்போதைய காலத்தில் உருவாகினதாக இருக்கலாம். நல்லது. நான் என்னுடைய கவிதையின் தலைப்பு அப்பாவின் பெருமை. அப்பா எனும் அரும்பதமே, அப்பா எனும் அரும்பதமே என் வாழ்வின் பெரும் சிறகே. நான் விரிந்து பறக்க அவரே வானமானார், நான் மகிழ்ந்து சிறக்க அவரே உரமானார். நான் விரிந்து பறக்க அவரே வானமானார், நான் மகிழ்ந்து சிறக்க அவரே உரமானார். காலத்தின் ஓட்டத்தில் கருத்தான நேரங்களில் அழகான சித்திரமாய் என்னை வரைந்தார் பத்திரமாய். அழகான ஒரு சித்திரமாய் என்னை வரைந்தார் பத்திரமாய். பள்ளி பருவத்திலே துள்ளித்திரிகையிலே அப்பாவின் இறுக்கமான தோற்றத்திற்குள் பொதிந்திருந்த பேரன்பை உணரவில்லை அதிகம் நான். பொதிந்திருந்த அந்த பேரன்பை அதிகம் நான் உணரவில்லை. உலகத்தை நான் பார்க்க வெளியானார் என் தந்தை. உறவுகளை நான் உணர படியானார் என் தந்தை. 5 வளை 50 இருப்பாய் சிறப்பாய் என்றார். 5 வளை 50 இருப்பாய் சிறப்பாய் என்றார். புத்தக உலகில் என்னை புகுத்தியவர் என் தந்தை. பரந்த இப்பாவுலகிற்கு அப்பாவே அத்திவாரம். என் பரந்த இப்பாவுலகிற்கு அப்பாவே அத்திவாரம். தடுமாறி நான் நிற்கையில் தட்டி கொடுத்தவர் அவர்தான். தடுமாறி நான் நிற்கும் போதெல்லாம் தட்டி கொடுத்தவர் அவர்தான். இன்று வரை நான் ஓட அப்பாவே பாதையாகிறார். இன்று வரை நான் ஓயாது ஓட அப்பாவே பாதையாகிறார். தான் பார்க்காத பேருலகை பிள்ளைகள் பார்க்க வேண்டும் என நினைக்கும் பேரன்புக்காரர் தான் அப்பா. தான் பார்க்காத பேருலகை பிள்ளைகள் பார்க்க வேண்டும் என நினைக்கிற பேரன்புக்காரர் தான் அப்பா. அப்பாவின் அன்பென்பது ஆழமான ஒன்றாகும். இருந்து தருகிற படிப்பினைகளை விட அப்பா இறந்த பின் தருகிற பாடங்கள் மிக அதிகம். அப்பாக்கள் இறந்த பின் தருகிற பாடங்கள் மிக அதிகம். நன்றி. இறந்தபின் தருகின்ற பாடங்கள் அதிகம். எங்களுக்கு அப்படி இருக்கிறது. ஏனென்று கேட்டா நாங்கள் அது மட்டும் ஒரு தடவை சிந்திக்க மாட்டோம். ஒரு ஆள் இழந்த பின்னர் தான் சிந்திக்கிறது. அது எங்களோட இயல்பாக இருக்கிற பாருங்க. இறந்து விட்டா தான் நிறைய நினைவுகள், ஐயோ அப்படி செய்தார் இப்படி செய்தார்ன்னு வரும். ஆனா இருக்கேக்க அதை சொல்லி பாராட்டுற குணங்களும் இருக்காது. அதனால்தான் சொல்றது. ஆனா எப்போதுமே நிகழ்காலத்தை தான் விரும்புபவள், எப்போதும் பாசிட்டிவை தான் விரும்புவன். அதனால பாராட்டுற நேரம் அந்தந்த நேரம் அவர்களை பாராட்ட வேணும். என்ன ஒரு குழந்தைக்கு சீராட்டு எப்படி முக்கியமோ அதுபோல பாராட்டு முக்கியம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேணும். அந்தந்த நேரத்துல ஒரு சந்தோஷமான செய்தியை குழந்தை சொல்லும் போது ஓ அப்படியா என்று போட்டு தாய் தண்ட வேலையில இருக்கக்கூடாது. அப்படியா என்ன நல்லது மகிழ்ச்சி என்று அந்த குழந்தைய நாங்க பாராட்டைக்குள்ள அதுக்கு காது கொடுத்து தங்களுடைய கேட்கணும். அப்ப எங்களுக்கும் ஒரு ஒத்தாசையா இருக்கிறார்கள் என்ற ஒரு நினைப்பு வருமோ இல்லையோ, உண்மைதான். அதனால குழந்தைகளுடன் கூட கூடி குலாவ வேண்டிய தேவை இப்படித்தான். அந்த அவர்களுடைய மனதில நம்பிக்கை பலத்தை நாங்க வச்சிருக்க வேணும்.
நாங்களும் நம்பிக்கையாக எப்படி அந்த குழந்தையில இருக்கோம், அந்த குழந்தையும் எங்களை நம்பிக்கை வைக்க வேணும். அந்த நம்பிக்கை எங்க புரட்சி அடையுதோ அங்க அந்த குழந்தைய பாதை மாறுது. ஏன்னா இவைய ஒன்றும் கவனிக்கணும் இல்லை டீச்சர், ஏன் நான் அவைக்கு சொல்லணும் ரெண்டு குழந்தை சொல்லேக்கல எங்களுக்கு அதாவது வீட்டுல சில விடயத்தை சொல்லாமல் பாடசாலையில சில விடயத்தை நாசுக்காக சொல்லுவாங்க பிள்ளைகள். அப்ப அவன் மனதில் இவ்வளவு நிலத்தில் ஒரு பையன் ஒருக்கா எனக்கு சொல்றான், நான் இன்றைக்கு வீட்டை போக மாட்டேன் டீச்சர், 4 மணிக்கு நான் என் ஃப்ரெண்டை சந்திக்க போறேன், ஆனா அம்மாவுக்கு போய் தான் சொன்னேன் நான் வீட்டை ஃப்ரெண்டுகிட்ட போறேன் என்ன கடைக்கு போறேன்னு. அப்ப நாங்க சொன்னோம் அப்படி பொய் சொல்லி போட்டே என்ன அப்படி போறா கூடாதுன்னா அம்மா விட மாட்டான். அப்ப என்ன செய்யறது, விட மாட்டான் இப்படிதான் செய்யணும். அவன் தனக்குள்ள ஒரு கூட போடுறான். அது மாதிரி எல்லோரும் நாங்கள் நினைப்போம் அந்த அப்பாக்கள் நிலைய பாக்கைகளை அப்பாவின் அன்பு எப்போதும் ஆழமானது. அதை அப்பா மறைந்த பின்னர் தான் நாங்கள் நினைக்கும் போது இன்னமும் அதை நினைக்க வைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். இறந்த பின் தான் அப்பா உன்னருமை எனக்கு புரிகிறது என்று அழகாக சொல்லி இருக்கிறீர்களாம். அப்பாவின் பெருமையை தப்பாமல் நாங்கள் கூற வேண்டிய தேவை இருக்கின்றது. என்றால் விரிந்து பறக்கிற ஒரு வானமாக, நிச்சயம் அந்த வானம் என்பது பரந்த ஒரு பரப்பு. அந்த பரப்பில நாங்கள் எங்களை விரிந்து பறக்க வேணுமென்று அவர் நினைக்கிறார் என்றால் உயர்ந்து நீ செல்ல வேணும், அதாவது நீ உயரமாக வளர வேணும் என்று சொல்லார்கள். வானம் அளவு உயரமாக வர வேண்டும் என்றால் தான் கடைசி மரம் அளவு உயரமாக நீ வருவ என்றதான் அர்த்தம். ஏன் வானலாவ வாழ்த்துக்கிறோம் உன்னை என்று சொல்லுவோம். அந்த வானத்தை நாங்கள் எட்ட மாட்டோம் என்றது நிஜமான உண்மை. ஆனால் ஏன் இப்படி வாழ்த்தினோம் என்று கேட்டால், வானம் அளவு தூரம் நீ போகாவிட்டாலும் வானம் போல் கொஞ்சம் உயர்ந்து நிற்க வேணும் என்பதைத்தான் அங்கு காட்டுவதாக சொல்லும். அந்த நிலை விரிந்து பறந்த வானமாகவும் அதே நேரம் என்னை சித்திரமாய் பத்திரமாய் கீறிய உன் ஓவியம். அதாவது அந்த சித்திரமாய் பத்திரமாய் கீறிய ஓவியம் சத்தியமாய் சொல்கிறேன் இன்னும் முத்திரையாய் நெஞ்சிலே பதிக்கிறது என்று நினைச்சு பார்க்க அப்பா கீறின அந்த ஓவியமும் அழகான காட்சியும் உங்களுக்கு அந்த மனதில இறுக்கமான ஒரு பேரன்பை தந்திருக்கின்றது. உலகத்தை பார்க்க வைத்தவர் அந்த உலகத்தை வெளியால் பார்க்க வைத்தவர் அப்பா. ஏன்னா அஞ்சல் வளையாதது 50ல வளையுமா என்று கேட்கிறவர்கள். அப்ப அஞ்சல் வளையாவிட்டாலும் 50ல நீ சிறப்பா வளர்வா என்றுதான் சொல்லுவேன். நான் அப்படித்தான் சொல்றேன், அஞ்சல் வளையாத 50ல வளைய மாட்டுதுன்றது அது உண்மை. எப்படி என்றா இப்ப ஒரு ஓட்ட போட்டிக்கு எடுத்தா இப்ப சர்வேசரியை ஓட சொன்னா அவ ஓட மாட்டான். ஏனென்றா அவ 5ல ஓடி இருந்தாலும் 50 மட்டும் ஓடி இருந்தா தான் அவ ஓடுவா. ஆனா நானும் என்ன விட்டா நான் இப்போ ஓடுவேன், குடுகுடண்டு ஓடுவேன். இப்போ ஏன் 5ல வளைஞ்சனோ வளையல அதே நான் தெரியாது. ஆனா எனக்கு அந்த பயிற்சி, அதனாலதான் சொல்லுவார் 5ல் வளையாதது 50ல் வளையாதுன்னு சொல்லுவார். நான் ஏன் அப்படி சொல்றீர்கள், 50லும் வளைக்கலாம் முயற்சி எடுத்தால் என்று சொல்லுவார். அதுபோல புத்தக உலகில புகுத்தியவர் அப்பா என்று சொன்னீர்கள். தடுமாறி நான் நிற்கையிலும் தட்டி கொடுத்தவர் அப்பா. நிச்சயம் தன்னம்பிக்கையும் தட்டி கொடுப்பும் ஒரு பெற்றோர் என்ற ஒரு குழந்தைக்கு இருக்குமானால் நிச்சயம் அந்த குழந்தை தன்னம்பிக்கையோட வளரும். ஏன்னு கேட்டால், நான் என் பிள்ளைய பாக்குறேன், எங்கள் பிள்ளைகளை பாக்குறேன். நாங்கள் எவ்வளவு தட்டி கொடுக்கிறோமோ அவ்வளவுக்கு அந்த பிள்ளைகள் வளருங்க. அது மாதிரி ஒரு மாணவனை பாக்குறேன், ஆசிரியர் எவ்வளவு தட்டி கொடுக்கிறாரோ அந்த அளவுக்கு அந்த மாணவன் வளருவான். ஆகவே அந்த தட்டி கொடுப்பும் தன்னம்பிக்கையும் கொடுப்பவர் அப்பா அம்மாவாக இருக்கைக்கு அந்த அப்பாவின் நினைவை நினைச்சு பாக்குறோம். நாங்கள் இப்பொழுது வாழுறதுக்கு பாதையானார். அதாவது எப்படி என்றால் ஒரு வாழ்க்கை படலம் பயணம் என்றுதான் சொல்லுவோம். வாழ்க்கையை ஏன் வண்டி சக்கரம் என்றோம், ஏன் பயணம் என்றோம் என்ற ஒரு கேள்வி எங்களுக்குள்ள எழுகிறது தான். வண்டி சக்கரம் தொடக்கமும் முடிவு மற்றது. அப்படித்தான் உன் வாழ்க்கையும் எப்போதும் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் என்பதை காட்டும். அதுபோல பாதை, ஏனென்றா மூடப்படாத ஒரு பகுதி பாதை வாழ்க்கையில. அந்த பாதைகளை எல்லாம் நான் கடந்து செல்ல வேண்டும் என்பதற்காக நான் பார்க்க வேண்டும், பல படிகள் ஏற வேண்டும் என்பதற்காக அப்பா எமக்கு பாதையானார்ன்னு சொல்லுவோம். நாங்கள் அப்பா எனக்கு பாதையானார்ன்னா அந்த வழிகாட்டியாக நிற்கக்கூடியவர் அப்பா. ஆகவே அப்பாவின் அன்பு ஆழமானது. ஆனால் இறந்த பின்புதான் அப்பாவின் அன்பு இதயத்தில் இனிக்கிறது, இதயத்தில் தேடுகிறது. அருமையான கவிதை, நல்ல ஓட்டம். எதுக மோன அழகாக குலைந்து விளையாடிய கவிதையாக இருந்தது. அதே நேரம் இப்ப நாங்கள் மரபில் எழுதினா இன்னொரு வகை வரும், புது கவிதை எழுதினா இன்னொரு வகை வரும். எதுக மோனையும் உணர்வுகளும் கருத்துக்களும் குலைந்து விளையாடினால் அந்த கவிதை நிச்சயம் மனங்களில் இடம்பெறும். ஏன்னா பாமர மக்களும் அதை வாசித்து பயனடைவார்கள். அதனால்தான் எளிய கவிதைகள், எளிய சொற்கள் எப்போதுமே இன்பமூட்டக்கூடியதும் இதயத்தில் பதியக்கூடியதுமாக இருக்குமாம். இப்பொழுது நீங்க சொன்ன அந்த
அதாவது விரிந்து பறக்கிற வானத்தில் என்னை ஒரு பறவையாக பார்த்தாய் அப்பா என்று பார்க்கலாம். அடுத்து என் சித்திரமாய் பத்திரமாய் முத்திர பதிக்க வைத்தாய் முழுமதி நிலவே நீ அப்பா என்று அப்படி வருது. இப்ப நான் உங்களோட கவிதையில இருந்து எனக்கு இன்னொரு கவிதை பிறக்க எழுதினா அப்படி நல்ல அருமையான வரி. வாழ்த்துக்கள். சரி, நாங்கள் இப்ப சிவசெல்லமா இருப்பது இப்பதான் பாடமாக்குறாரு, கூப்பிடுவோம் வகுப்புக்கு. ஓடியாங்கோ. வணக்கம் சிவசெல்லமா இருப்பது. வணக்கம் வணக்கம், அனைவருக்கும் இனிய வணக்கம். நல்லதொரு மிக சிறப்பான ஒரு ஏற்பாடு. அருமை தலைமைக்கு என்னுடைய பணிவான அன்பான வணக்கம். எங்க ஊர் நெல்லையப்பர் கோவில்ல தேரோட்டத்துக்கு அந்த தேரெல்லாம் பிரிச்சு கட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த இன்னொரு 10 நாள்ல தேரோட்ட திருவிழா ரொம்ப அழகா இருக்கும். அந்த தேர் திருவிழாவிலே எப்படி காந்திமதி உலா வருவாளோ அதே போல இன்றைய நடுவர் அமர்ந்திருப்பது போல எனக்கு அப்படியே தெரியுது. உண்மையிலேயே நடுவர் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். நல்லதொரு நிகழ்வு. தந்தையை பற்றி ஒரு சில வரிகள் கவிதை வாசிப்பாக. நான் வாழ தந்தார் தன் கை, நான் வாழ தந்தார் தன் கை, உயிர் தந்து உலகில் உலவிட முதல் காரணம் அவரே. தந்தையவன் வயிற்றில் 2 மாதம் இருந்த பின்னேதான் தாயவள் வயிற்றில் 10 மாதம் அமர்ந்தேன். தந்தையவன் வயிற்றில் 2 மாதம் இருந்த பின்னேதான் தாயவள் வயிற்றில் 10 மாதம் அமர்ந்தேன். அவருக்கு நிகர் அவரேதான். அவனியில் யாரையும் அந்த ஸ்தானத்தில் வைக்கவே இயலாது. அவருடைய இடம் அவருக்கு மட்டுமே, அவருடைய இடம் அவருக்கு மட்டுமே. கைப்பிடித்து நாளும் உயர வேண்டுமென தானே படியாகி நின்றவர், தானே படியாகி நின்றவர். காலம் முழுக்க என்றும் நினைவேன் தந்தையை, காலம் சென்ற பின்னே உணர்ந்து கொண்ட மனிதரை. பச்சை மையில் நான் கையெழுத்து போட, பச்சை மையில் நான் கையெழுத்து போட பச்சை மண்ணும் வெப்பும் கொப்பும் தாங்கி நின்றார். காலுக்கு நான் அணி போட்டு மிடுக்காய் நடை போட காலில் வெடிப்புடன் நடந்து உழன்றவர் அவரேதான். கஞ்சி குடித்து வாழ்ந்தவர் மகன் நான். இன்று காரில் போகிறேன், ஆனாலும் காலம் முழுக்க என் உயர்வை பற்றி கனவு கண்ட அவர் கடிகாரத்திற்கு பக்கத்தில் படமாய் தொங்கிக் கொண்டிருக்கிறார். என்று உணர்வேன் என்று உணர்ந்தேன் தெரியுமா அவரது உள் அன்பை. நான் தந்தையாகி என் பிள்ளை என் முன்னே நடமாடிய போதுதான். வாய்ப்புக்கு நன்றி 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 நன்றி. எப்போதுமே ஒரு தந்தை தான் தந்தை என்று உணர்றது, தான் ஒரு தந்தையாகி விட்ட பின்னர் தான் இப்படித்தான் அம்மாண்ட வாழ்க்கை அப்பாண்ட வாழ்க்கை நினைச்சு கொள்வோம். நாங்கள் அம்மாவாகின பின்னர் தான் தெரியும் தாய்மை என்றால் என்ன என்று. அது மட்டும் வயிற்றுக்குள்ள ஒரு குழந்தை இப்படித்தான் தாய்மை நினைப்போம். ஆனா உணர்வுகள் எங்களுக்குள்ளேயும் அந்த வரும்போதுதான் உள்ளன்போட இருந்த காலங்களை நினைத்து பார்ப்போம். அந்த வகையில் நீங்கள் கடிகாரத்துக்கு பக்கத்தில் அப்பா இருந்தாலும் கஞ்சி குடித்து எங்களை வளர்த்தாலும் அந்த அப்பா அந்த காலில் வெடிப்புடன் பித்த வெடிப்புன்னு சொல்லுவார்கள். அந்த பித்த வெடிப்போட வெறும் கையில வெறும் காலோட போய் அவர் தொழில் செய்து வாழ்ந்த அந்த காலத்தை நினைக்கும் போது அது உண்மையிலேயே இன்னொரு பக்க மகிழ்ச்சியாக இருக்கும். இப்பொழுது பார்த்தோம்னா அவர்களுடைய காலை பார்த்தோம்னா அந்த காலுக்குள் இருக்கிற ரேகைகள் அத்தனையிலுமே மண்ணுகள் அடைந்திருக்கும். ஆமா, மண். இப்ப பார்த்தா அந்த புது ஒரு உழவென்ற காலை நாங்கள் பார்த்தோம்னா அந்த ஃபுல்லாயே எல்லா இடமும் மண்ணுகள் பதிந்திருக்கக்கூடிய ஒரு அடையாளங்களாக இருக்கும். அப்படி பார்க்க அந்த அப்படியாக வளர்த்த ஒரு அப்பாவை நினைச்சு பார்க்கும் பொழுது நான் வாழ தந்தார் தன் கை உதவினார். அதாவது எப்போதுமே தன்னுடைய கையை பலப்படுத்துறதுக்கு இன்னொரு கை வேணும். கையில பிடித்து நாங்கள் 1 வயது 2 வயது குழந்தைகளை கூட்டிக் கொண்டு போவோம். அந்த பிள்ளைக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்கும். ஏனென்றா இந்த அப்பா அம்மா என்ன நல்லாக கூட்டிக் கொண்டு போவார் அல்லது அப்பா என்ன வடிவாக கூட்டிக் கொண்டு போவார். அதுவும் திருவிழா காலங்களில் தோல் மேல வைத்து திருவிழாவை காட்டுற வழக்கத்தை கூட நாங்க பார்த்திருக்கிறோம். உயிர் தந்து உலாவிய அப்பா தந்தை 2 மாதம் மட்டும்தான், தாய் வயிற்றில் மட்டும் 10 மாதம். அது என்ன அந்த கரு விந்து உருவாக்கத்தை சொன்னீங்களா? என்னத்துக்கு 2 மாதம் அப்பாவின் வயிற்றில்? இல்ல, பொதுவாக அறிவியல் ரீதியாக ஒரு குழந்தையினுடைய அந்த உயிர் அணுங்கிறது தந்தையினுடைய வயிற்றுல 2 மாதம் இருக்குமா. அதற்கு பிறகுதான் அது தரமான ஒரு உயிரணுவாக தாயோட கருப்பைக்குள்ள புகுந்து அந்த குழந்தையாக மாறுமா. அது அறிவியல் ரீதியா சொல்றாங்க.
இல்ல நார்மலாகவே ஒரு கரு வந்து உயிர் பெறுறது ஒரு 15 நாள் 20 நாளுக்குள்ளதான் எங்களுக்கு பெண்களுக்கு. ஏனென்றால் அது அப்பதான் உயிர்ப்பு அந்த முட்டை இருக்கும். அதுபோல ஆணின் விந்திலும் அந்த உயிர்ப்பு தன்மை இருக்க வேணும்னா அது 2 மாதம் என்றது எனக்கு தெரியல. நீங்க சொல்றீங்க. அறிவியல் ரீதியாகவே அந்த 2 மாதம் வந்து அந்த தகப்பனினுடைய வயிற்றுல வந்து அந்த நீந்தி இருந்தாதான் அந்த நீந்தக்கூடிய தன்மை இருக்கும் அப்படிங்கறது உயிர்ப்பான. அதுல நாங்கள் எப்படி பாக்குறோம்டா விஞ்ஞானத்துல உயிர்ப்புள்ள விந்து உயிருள்ள முட்டையுடன் கருக்கட்டும் போதுதான் அந்த குழந்தை உருவாகும். அதனால அந்த உயிர்ப்பு தன்மை வருவதற்கு 2 மாசம் அந்த உற்பத்தி விதையில இருந்து அந்த விந்து உற்பத்திக்கு சில நேரம் எடுக்கலாம். ஆமாம், அதனால இருக்கலாம். அதை நீங்க அழகாச்சு அப்ப பார்த்தா ஒரு குழந்தைன்ற வளர்ச்சி மாதம் 12 தான் சொல்லுவோம். ஓகே, அது முன்னே தான் நாங்கள் திருமந்திரத்திலும் இந்த குறிப்பை கொடுத்திருக்கிறாங்களா? பாத்தீங்களா? எங்கட திருமந்திரம் என்ன குறிப்பு இருக்கு. தந்தையினுடைய வயிற்றில் 2 மாத கர்ப்பம் அப்படின்னே திருமூலர் தன்னுடைய நூல்ல சொல்லியிருக்காரு. ஆக மொத்தத்துல ஒரு குழந்தை பூமியில பிறக்கிறதுக்கு கரெக்டா கர்ப்ப காலம் 12 மாசம். 12 மாதம் நிச்சயம். ஆமா, பாத்தீங்களா? எங்கட அதாவது சங்க காலமும் எங்கட சமயங்களும் எங்களுக்கு கற்று தந்தது என்னன்னு பார்த்தோம்னா அந்த அறிவியல் ரீதியான விடயங்களை கற்று தருவினம். என்ற சுழன்று ஏற்பின் அறிவினது உலகம் என்று வரைக்குள்ள கூட அந்த உலகம் சுழன்றாலும் நாங்கள் கரப்பையை நாங்கள் கைவிடாமல் அங்க சுற்றி கொண்டு இருக்கிறோம் அல்லது உழுது கொண்டு இருக்கிறோம். அப்படி கணக்க விடயம் எங்களோட விஞ்ஞான ஆராய்ச்சியில இருக்கிறது உண்மைதான். அவனி அந்த அப்பாண்ட உதவியோ அப்பாண்ட இதுகளோ நாங்கள் அவனியில வைக்க முடியாத ஒன்று கைபிடித்துத்தான் எங்களை உயர கொண்டு சென்றவர். அதாவது ஒவ்வொரு படி உயர்வுக்கும் காரணமாக இருந்தது அப்பாதான். பச்சை மையில் கையெழுத்து போட. பச்சை மையில் அது என்னதுக்கு அப்படி எடுத்தீங்க? பச்சை மையில் கையெழுத்து போட. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பச்சைமை கையெழுத்து அப்படிங்கிறது பெரிய பெரிய அதிகாரிகளுக்கு மட்டுமே இருக்கக்கூடியது. டீச்சர்லாம் பச்சைமைட்டு கையெழுத்து போட்ட ஒரு ஆசிரியர் தான், பட்டதாரி ஆசிரியர். அந்த மாதிரி பச்சைமை கையெழுத்து போடுறவங்க பெரிய அதிகாரிகளா தான் இருக்க முடியும். அவங்களுக்கு தான் பச்சைமை பயன்படுத்தக்கூடிய அதிகாரம் உண்டு. மத்த யாரும் பச்சைமை கையெழுத்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அந்த வரிய அந்த பேனியா பச்சை பேனியால அந்த கையெழுத்து வைக்குவாங்க. ஆமா, பச்சை பேனாவில கையெழுத்து போடுறது அதிகாரிகள் மட்டும்தான் போடுவாங்க. கெசட்டட் ஆபீசர்னு சொல்லுவாங்க, அவங்க மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். என்ன ஆபீசர்? கெசட்டட் ஆபீசர். கெசட்டட் ஆபீசர். இன்றையதான் நாங்கள் நல்ல ஒரு புதிய தகவலா. இங்க எந்த பெரிய ஆக்கள்னாலும் கருத மையோ நீல மையால் தான் வைக்குவோம். சிவப்பு மையால வைக்க கூடாது. ஆனால் ஆமா, இங்க எந்த இதுவும் அது கருப்பு அல்லது நீலமை, வேறு ஒன்றையும் பாவிக்கலாம். மைகளுக்கு ஒரு கணக்கு உண்டாக்கா. அதாவது நீல மை வந்து எல்லாருக்கும் உண்டானது, எல்லாரும் எழுதலாம். அந்த கருப்பு மை வந்து ஒரு நீதியை கொடுக்கக்கூடியது ஒரு கருப்பு மை. அதனாலதான் ஜட்ஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா நீதிமன்றங்கள்ல கருப்பு மை பயன்படுத்துவாங்க. சிவப்பு மை வந்து முழுக்க முழுக்க ஆசிரியர்களுக்கு மட்டுமே சிவப்பு மை. ஏன்னா ஒன்றை திருத்துவதற்கு சிவப்பு. ஒரு கூட்டத்துல 10 பேர் இருந்தாங்கன்னா ஒரு ஆள் மட்டும் பளிச்சுன்னு தெரியணும், அவர் சிவப்பு கலர் சட்டை போட்டிருந்தா பளிச்சுன்னு தெரிவார். அதே மாதிரி இந்த பச்சை சிவப்பு மைட்டு வட்டத்தை மட்டும் கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம். அதுக்காக சிவப்பு மை ஆசிரியர்கள் திருத்துவதற்காக. ஆனா நாங்கள் திருத்துறதுக்கு பச்சை மையும் பாவிக்கிறோம். அது ஏனண்டா ஜெர்மனியில இப்ப நாங்கள் நார்மலாக சிவப்பு மை தமிழ்ல பாவிப்போம். இப்ப எங்களோட பிள்ளைகளின் ஆசிரியர் மாதிரி பச்சை மையிலும் திருத்தி இருப்பேன். அப்ப அவங்க அந்த கெசட்டட் ஆபீசர் ரேங்க்ல இருப்பாங்களா இருக்கும், அந்த பதவியில இருப்பாங்க. பச்சைமை வந்து ஒன்றிலிருந்து இன்னொன்றை உயர்த்தி காட்டுறதுக்கு பச்சைமை. அவங்க மட்டும்தான் அந்த பச்சைமையை பயன்படுத்துவாங்க. பச்சைமைட்டு கையெழுத்து போட்டா ப்ரமோஷன், அப்பாயின்மெண்ட் ஆர்டர், இது எல்லாமே பச்சைமைட்டு இருக்கும். அப்ப அட்மிஷன் சீட்டு இது எல்லாமே பச்சைமை. அதாவது 1ல இருந்து 1 உயரணும் அப்படின்னா அதுக்கு பச்சைமை வேணும். ஓகே, நல்லது. இன்றைக்கு நாங்க பாத்தீங்களா, அதாவது கவியரங்கம் என்றா அப்படியே நான் சிவசெல்வ மாரிமுத்து வந்தார், இனிய கவிதை தந்தார், இதமாய் அந்த கவிதை எமக்குள் இனித்தது, நன்றி வணக்கம் என்று முடிக்கிறத விட அப்படி முடிக்கிறதுல நான் விரும்புறேன். கவியரங்கம் என்றாலும் கருத்தோட உணர்வை சொல்றது. இப்ப பாத்தீங்களா எவ்வளவு அறிவான விடயங்களை நாங்கள் கண்டு கொண்டோம், பேசிக்கொண்டோம். யோசிச்சு பாருங்க. இதுல அறியாத விட எனக்கு நீங்கள் இந்த கெசட் ரேங்க் எல்லாம் தெரியாது. பச்சை இதான் உண்மையாத்தான் சொல்றேன். நான் தெரியாதுன்னு சொல்லுவேன், தெரிஞ்சதை தெரிஞ்சான்னு சொல்லுவேன். திருமூலர் சொன்ன, நீங்க சொன்ன மாதிரி திருமூலர்ன்ற விடயத்துல நிறைய விடயம் இருக்குது. ஆனால் அவர் அந்த
கருவறை காலத்தையும் அந்த விந்தின காலத்தையும் சொல்லி இருக்கிறாருண்டா இப்போ இவ்வளவு விஞ்ஞானியாக எங்கட மக்கள் அன்று இருந்திருக்கிறார்கள் என்பது தெரியும். இதுதான் அதாவது கற்றலும் பெற்றலும் பகிர்தலும், இதுதான் வாழ்க்கை. ஆமா, நீங்க அதே போல நம்ம தாய்க்கு வந்து ஈடு சொல்லலாம். இப்போ நகுலாக்கா வந்து எனக்கு அம்மா மாதிரி, சர்வேஸ்வரி அம்மா வந்து எனக்கு என் அம்மாவுக்கும் மேல, திரிபுர சுந்தரி டீச்சர் எனக்கு அம்மாவை விட எத்தனையோ 100 அம்மாக்களுக்கு சமம்னு சொல்லலாம். யாராவது ஒருத்தரை போய் இவர் எனக்கு அப்பா மாதிரி, என் அப்பாவுக்கும் மேல அப்படின்னு சொல்லவே முடியாது. அதனாலதான் ஸ்தானம் அவருக்கு மட்டும்தான். தாயுடைய ஸ்தானம் எல்லாருக்கும் கொடுக்கலாம். யாருனாலும் தாய் ஸ்தானத்துல இருக்கலாம், சகோதர ஸ்தானத்துல இருக்கலாம், சகோதரி ஸ்தானத்துல இருக்கலாம். எங்க அப்பா கொஞ்ச நாளா உடம்பு சரியில்லை, உங்க அப்பாவை கொஞ்ச நாளா என் அப்பாவா நினைச்சுக்கிட்டு யாராலையும் சொல்ல முடியாது. அது சொன்னா முறையாவும் இருக்காது. அம்மாவே சொல்லுவோம், இது சின்னம்மா பக்கத்து வீட்டு மேல புது ஒரு அம்மா வந்துட்டான்னு சொல்லலாம். அப்பாவை நாங்கள் அப்படி காட்டி கொடுக்கறது அப்படி சொல்ல மாட்டோம். அந்த இது ஆமா, ஆழ்ந்து பாக்க உண்மைதான். எங்களுடைய அப்பா வந்து அடுத்த நான் இப்ப கேட்பேன் ஐயாவே, எங்களை ஏன் நீங்க அடுத்த கல்யாணம் செய்திருக்கலாமே என்று கேட்ட அவர் அப்ப கொஞ்சம் யங்காத்தான் இருந்திருப்பார் அம்மா இறக்கிக்க. இல்ல நான் பிள்ளைகளை பார்க்கணும்ன்ற இதுல ஒரு கல்யாண வீடோ ஒரு சந்தோஷமா எனக்கு கடைசியா ஸ்கூல்கள்ல சர்டிபிகேட் கிடைக்க வேற கூப்பிட்டா அதுக்கெல்லாம் பெற மாட்டார் அப்பா. என்ன சரியான கவலை. அதுவும் நான் சாம்பியன் கப்புகள் எடுக்க கேடியங்கள் எடுக்க எல்லாம் பள்ளிக்கூடங்களுக்கு எல்லாம் பெறாரு. நான் சொன்னேன் அப்ப ஒரு நாள் எனக்கு சீஃப் வந்தவர் ஒரு அக்கௌண்டன்ட் ஒரு ஆளை அவர் என்ன கேட்டார், நீங்க எப்படி இத அந்த அந்த வெற்றி கடியத்துல மேல ஏறி நிக்கிறேன் அந்த பொடஸ்டன்ட் சொல்றேன் இங்க 1 2 3 இருக்கிற அதுல இப்ப அவர் என்ன நீங்க இப்ப ஃபீல் பண்றீங்கன்னு நான் உடனே டக்கண்டு எனக்கு கண்ணீர் வந்தது. என்னண்டா என் அப்பா அம்மா தானே இல்ல, அப்பா இந்த நிகழ்வுக்கு வந்து பாக்கலையே என்று கவலைப்படுறேன்னு சொன்னார். அப்ப அந்த நேரத்துல எனக்கு சரியான கவலை. அதனால உங்களோட பிள்ளைகள் ஏதாவது உண்டுண்டா நான் என்னதான் வேலை இருந்தாலும் அப்பா வேலைக்கு போனாலும் போறாரு என்று விட்டாலும் நான் அவர்களுடைய நிகழ்ச்சியில கலந்து கொள்ளுவேன். இப்ப எல்லா நேரம் அப்பா விராட்டியும் அம்மா நான் நிகழ்ச்சியில நிச்சயம் என்னுடைய ஏதோ ஒரு லீவ் எடுத்தோ என்னவோ கலந்து கொள்ளுவேன். அப்ப அதனால எனக்கு ஏனென்றா அது ஆசை, என்னுடைய ஒரு தாகம் அந்த பிள்ளைக்கு இருக்கக்கூடாது. அது எப்படி எனக்கு 12ஆம் ஆண்டுல இந்த பிள்ளை வந்து எனக்கு 12 இல்லை இப்ப யூனிவர்சிட்டி படிக்க சொல்றா. இங்க வந்து தமிழ் திறன் போட்டிக்கு பேசுவேன். நம்ம ஒவ்வொரு இடங்களும் பேச்சு படிப்போம், நான் ஜட்ஜ் பண்ணுவேன் வேற பிள்ளைகளை. அப்ப என்ன கேப்பா, என்ன பார்க்காம நீங்க போறீர்கள், அப்ப என்ன அது நான் 2 3 பார்த்திருப்பேன். எங்களுக்கு அந்த சட்டம் வந்து நீங்க பார்க்கலாண்டு மோட்டி சட்டம், அதை நான் இப்பவும் அவைகளை சொல்லுவேன். எந்த பிள்ளை பாக்குற நேரம் எனக்கு நாம் அந்த போட்டிக்கு ஜட்ஜ் பண்ணா வேறு ஒரு ஆள் செய்யலாம், அவாண்ட நேரத்துக்கு நான் செய்யலாமண்டு. என்ன இந்த பிள்ளை சொல்லுவா, கோல்ல எங்க நின்று அம்மா நின்றாலும் எனக்கு ஒரு சக்தி தானாக பிறக்குமெண்டு பேசிக்க. அது உண்மையா அவள் விதந்து சொன்ன. அப்ப சொன்னால் ஒரு நாள் நீங்க எல்லாம் எங்களோட போட்டிகளை பாக்குறீங்கள, நீங்க போய் மற்ற பிள்ளைகளுக்கு ஜட்ஜ் பண்ணுவீங்க, அப்படி எல்லாம் அம்மா செய்தவா என்று அது பின்னாலே நான் சொல்லி காட்டிக்க சரியா கவலைப்படுறேன். அது மாதிரி வகுப்புல கொப்பி வாக்கிகளை அவ நான் தான் படிப்பிச்சேன்னா, அப்ப மற்ற பிள்ளைகளை பார்த்துட்டு நீ வீட்டையும் முன்ன கொண்டு வந்து பார்க்கலாம் தானே சொல்லி போட்டு பார்க்க மாட்டேன். அம்மா நீங்க அப்படி எல்லாம் என்ன தவத்தி வச்ச நீங்க சொல்லுவாள். அதெல்லாம் செய்யக்கூடாதுன்றது பின்னால நான் அறிஞ்சு கொண்டு ஒன்றுமே செய்யறேன். முதல்ல அறியாமையால நாங்க அப்படித்தானே இப்ப மற்றவன் கொப்பி மற்ற பிள்ளைகள் தன்னுடைய பிள்ளைன்ற கொப்பியை பாக்குறா அந்த நினைப்பினம் நான் தான் நினைக்கிறேன். குழந்தைகள் எல்லாம் அப்படி நினைச்சிடாதுகள். அப்ப அப்படி நான் அது பிறகு நான் அப்படி அந்த புரிம்பு காட்டுறதே இல்லை. பிள்ளைகளோட பிள்ளைகள்டா அவாவும் அதே சமன அந்த இடத்துல ஆசிரியர் என்ற ரீதியில நிக்கிறது. அதனால அந்த நடுநிலைமையை நாங்கள் பேண வேணும். அப்ப நான் ஆசிரியர் தான், வீட்டுல வந்தாதான் நம்ம அப்பா அடுத்த சிங்கம் வருது. இது என்ன இது மாறாட்டம் அருமையாக இருந்தது. சிவசெல்லம் அறுபத்து வாழ்த்துக்கள். எங்க நிக்கிறீங்க, ஸ்கூல்ல நிக்கிறீர்கள் போலடாக்கு இல்லது? இல்லக்கா, நான் என்னுடைய வீட்டுல தான் இருக்கேன். ராஜேந்திரன் சார் வீட்டுக்கு வந்திருக்காரு. சரி சரி சரி, ஓகே. பாஸ்போர்ட் அப்ளை பண்ண போறோம் அக்கா. நீங்க திடீர்னு மகளுடைய திருமணம் ஜெர்மனில வச்சீங்கன்னா நாங்கெல்லாம் ஜெர்மனிக்கு பாஸ்போர்ட், அதனால இப்பவே அப்ளை பண்ணி வைக்கணும். அப்ளை பண்ண போறோம், அதுக்காக தான் அவர் வந்திருக்காரு. நான் மகளுக்கு தான் திருமணம் தேடிக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் இப்ப அடுத்த வருஷத்துக்குள்ள எப்படி நீங்க கல்யாணம் வச்சிருவீங்க? நாங்களாம் வரணும்ல. விசா டிக்கெட் தான் நீங்க எடுத்துருவீங்க, பாஸ்போர்ட் நாங்க தான் எடுக்கணும். நிச்சயம் நிச்சயம் நீங்க எடுத்து வச்சிருங்க காலம் வாய்ப்புகள் வரைக்க
இப்ப வரலாம், ஈஸியா வரலாம் இந்திய நாங்கள். நிச்சயம் உங்களுடைய தந்தையின் ஆன்மா உங்களுக்கு நல்ல ஒரு மருமகனை, உங்க மகளுக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளையை நிச்சயம் உருவாக்கி கொடுக்கும். கண்டிப்பா அது உங்களுடைய தந்தை ஆன்மா எப்போதும் உடன் இருக்கும். நிச்சயம் நிச்சயம். நல்லது, மகிழ்ச்சி. நாங்க அடுத்த வருஷம் நீங்கள் ஜெர்மனி வராட்டியும் இலங்கைக்கு கூப்பிடுவோம். இலங்கையில வந்து நல்ல ஒரு நிகழ்வு செய்வோம். எங்களுக்கு சர்வேஸ்வரி இருக்கிறா, நிறைய பேர் இருக்கணும். நாங்கள் அடுத்த வருஷம் நிச்சயம் ஏதோ ஒரு விழாவிலோ என்னவோ இல்ல எல்லாரையும் சந்திப்போம். இலங்கை மண்ணுக்கு இப்பதானே நீங்க அதுல ஏறினா 1 மணித்தியாலவும் இல்ல 50 நிமிஷத்துல விளாலிக்கு வந்துடும் உங்களோட பிளைட். சரி, இலங்கையில சந்திப்போம். ஆமாம், இலங்கை சுகம் என்னண்டா இன்னும் ஈஸியா இருக்கும். பரவாயில்ல, ஒரு காலம் இந்தியால ஜெர்மனி நீங்க பார்க்கத்தானே வேணும். ஒரு காலம் அழைப்போம் நாங்க. கவலைப்பட வேண்டாம். என்னண்டு தங்குறதுக்கு வசதியா இருக்கு, கவலைப்பட வேண்டாம். வாத்தீங்களே இப்படி சொல்ற அன்புற வேண்டாம். சர்வேஸ்வரியமா இருக்கும்போது வேற நல்ல வசதியா சர்வேஸ்வரி இருக்கேதான் நினைக்கிறோம். நிறைய நிகழ்ச்சி, அதாவது ஏதாவது ஒரு நல்ல நிகழ்ச்சி பேராசிரியர் எல்லாம் கூப்பிட்டு செய்யணும் என்ற நினைப்பு. அவாட்டிய டான்ஸ் இருக்குது, எத்தனையோ பேர் அவாக்கு தெரியும். நாங்க செய்வோம் ஒரு முறை. என்ன சர்வீஸ் பொன்னாடி இருந்தாலும் போடுங்க, இருந்தாலும் போடுங்க. இதை காத்தவராயன் அப்படின்னா அது ஒரு காத்தவராயன் கூத்து. இந்தியாவில உள்ளவங்களுக்கு அப்படின்னா இவைக்கு தெரியாதோ? காத்தவராயன்ன்றது அந்த முந்தின கூத்து வகைகள்ல உண்டு. கூத்து வகை மாரியம்மன் கூத்து தான். மாரியம்மன் கூத்து தான். நிச்சயமா. அப்ப ஆடி மாசமா வந்தா அங்க நல்ல ஃபங்க்ஷன் நிறைய இருக்கு. மாரியம்மன் கோவில் ஃபுல்லா ஆடி மாசம் திருவிழாவா இருக்குமே. சரி, நாங்க கவியரங்கத்தை முடிச்சிட்டு கதைப்போம். சரி, கவியரங்க முடிக்க அடுத்து வாங்கோ ராஜேந்திரம் அவர்களை ஓடி வாங்கோ. அப்பாவை பாப்பம் என்ன இங்க நிக்கிறாரு. வணக்கம் 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 வணக்கம். கவியரங்க தலைமைக்கும் இந்த நிகழ்வை கண்டு அனைத்து என் உறவுகளுக்கும் என் தந்தையின் ஆசீர்வாதத்தோடு அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். கடவுளாக என் தந்தை நிறைந்து இனிக்கிறார் இன்றும். மண்ணுள் மறைந்தாலும் என்னுள் நிறைந்து இனிக்கிறார் இன்றும் கடவுளாக. ஆரம்ப கல்வி எனக்கு அவ்வளவு வரவில்லை என்று சொல்ல முடியாது, அறவே வரவில்லை. அவ்வளவு வரவில்லை என்று சொல்ல முடியாது, அறவே வரவில்லை. கையெழுத்து போடுவது 5 படிக்கும் வரை கனவாகவே இருந்த காலம். கையெழுத்து போடுவது 5 படிக்கும் வரை கனவாகவே இருந்த காலம். புத்தகமோ புத்தாடையோ புதுநோட்டோ தரும்போதெல்லாம் என் தந்தை வந்து கையெழுத்திட்டு செல்வார் எனக்காக. இன்றும் அழியாத தழும்பாய் என்னுள் அழகாய் தெரிகிறது. அழியாத தழும்பாய் என்னுள் அழகாய் தெரிகிறது. 6ஆம் வகுப்பு எப்படி படிப்பான் என் மகன் என்ற என் தந்தையின் திகைப்பு. 6ஆம் வகுப்பு எப்படி படிப்பான் என்ற என் தந்தையினுடைய திகைப்பு. நூலில் அகரம் தெரியவில்லை, அறிய தெரியவில்லை, பகரத் தெரியவில்லை. படிப்பில்லை என்று சோசியரும் படித்து சொல்லிவிட்டார். படிப்பில்லை என்று சோசியரும் படித்து சொல்லிவிட்டார். ஆனாலும் என் தந்தை அப்படி விடவில்லை. தந்தையின் நற்பெயரால் எனக்கு நன்மை கிட்டியது. என் தந்தையின் நற்பெயரால் எனக்கு நன்மை கிட்டியது. 6ஆம் வகுப்பில் மட்டும் தேர்ச்சி செய்து விடுங்கள், முயற்சி செய்து விடுவான். 6ஆம் வகுப்பில் மட்டும் தேர்ச்சி செய்து விடுங்கள், முயற்சி செய்து விடுவான். அவன் தேறி விடுவான் என்ற நம்பிக்கை என் தந்தையிடம் அதிகமாகவே இருந்தது. எல்லா ஆசிரியர்களிடத்திலும் என் தந்தை சொல்லிவிட்டார், என் மகனை இந்த ஆண்டு மட்டும் தேர்ச்சி செய்து விடுங்கள் என்று. உன் தந்தை சொல்லியதற்காக உன் தந்தைக்காக தேர்ச்சி பட்டியலில் உனது பெயரையும் சேர்த்து விட்டோம் என்றார்கள். தேர்ச்சி பட்டியலில் எனது பெயரையும் சேர்த்து விட்டோம் என்றார்கள்.
இன்றும் மறக்கவில்லை. என்னுள் மிருதமாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. என்னுள் இன்றும் மிருதங்கமாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது அந்த வார்த்தை. சரி, வாசிங்க வாசிங்க, தலைகளா நிக்கிறீங்க, வாசிங்க. வார்த்தை. 100 பேரில் நான் 100வது பேராக இருந்தேன் 6ஆம் வகுப்பில். 100 பேரில் நான் 100வது பேராக இருந்தேன் 6ஆம் வகுப்பில். தேரமாட்டான் என்றுதான் எல்லோரும் தினந்தோறும் சொல்வார்கள். தேரமாட்டான் என்றுதான் எல்லோரும் தினந்தோறும் சொல்வார்கள். வகுப்பில் ஆசிரியை பனைமரமாய் நிற்கிறான் படி என்று சொன்னாள். வகுப்பில் ஆசிரியை பனைமரமாய் நிற்கிறான் படி என்று சொன்னாள். நீட்டோலை வாசியா நெடுமரம் என்று திட்டியது என் மனதில் இன்றும் இனித்துக் கொண்டே இருக்கிறது. என் மனதில் இன்றும் இனித்துக் கொண்டே இருக்கிறது. காலம் ஓடியது, காலம் ஓடியது. 10ஆம் வகுப்பில் 3வது இடம் பிடித்தேன். காலம் ஓடியது, 10ஆம் வகுப்பில் 3வது இடம் பிடித்தேன். அதே மாணவர்கள் 12ஆம் வகுப்பில் முதல் இடம் பிடித்தேன். அதே மாணவர்கள் 12ஆம் வகுப்பில் முதல் இடம் பிடித்தேன். என்னை நானே வியந்தேன், என்னை நானே வியந்தேன். என் தந்தை 6ஆம் வகுப்பில் எனக்கு வேறாக இல்லை என்றால், 6ஆம் வகுப்பில் எனக்கு வேறாக இல்லை என்றால் நான் சுக்கு நூறாய் போயிருப்பேன் என்று இப்பொழுதும் சொல்கிறேன். சுக்கு நூறாய் என்று நான் இப்பொழுதும் சொல்லுகிறேன். என்னை அவையத்து முந்தி இருக்க சொன்ன என் தகப்பன், என்னை அவையத்து முந்திருக்க சொன்ன என் தகப்பன் பணத்தை நிறைய தந்துவிட்டு போகவில்லை. பணத்தை நிறைய தந்துவிட்டு போகவில்லை. நல்ல குணத்தை தந்துவிட்டு சென்றார். நல்ல குணத்தை தந்துவிட்டு சென்றார். ஊருக்கே உழைத்தார் ஒவ்வொரு நாளும் ஓடி ஓடி. ஊருக்கே உழைத்தார் ஒவ்வொரு நாளும் ஓடி ஓடி. ஒரு நாளும் வீட்டுக்கு உழைத்ததாக விவரம் தெரியவில்லை. ஒரு நாளும் வீட்டுக்கு உழைத்ததாக விவரம் தெரியவில்லை. பொதுநலமே சுயநலமாய் வாழ்ந்தார். பொதுநலமே சுயநலமாய் வாழ்ந்தார். மடிப்பு கலையாத ஆடை, மடிப்பு கலையாத ஆடை மறக்காமல் அணிந்து செல்வார். மதிப்பு மிக்கவராகவே மண்ணில் வாழ்ந்த காலமெல்லாம் வாழ்ந்து சென்றார். மதிப்பு மிக்கவராகவே மண்ணில் வாழ்ந்த காலமெல்லாம் வாழ்ந்து சென்றார். என் மனதெங்கும் நிறைந்திருக்கிறார் என் தந்தை. என் மனதெங்கும் நிறைந்திருக்கிறார். பொய் பேசி பார்த்ததில்லை, பொய் பேசி பார்த்ததில்லை. மெய் பேசி மட்டுமே வாழ்ந்திருக்கிறார் வாழ்நாளும். கைபேசி வரும் காலத்திற்கு முன்பே, கைபேசி வரும் காலத்திற்கு முன்பே கடவுளாகி போனார். ஆனால் இன்றும் என் கைபேசியில் காட்சி கொடுக்கிறார் கடவுளாக என் தந்தை. நன்றி. அப்பாடா, பொய் பேசியது இல்லை அவர் வாழ்ந்த காலத்தில். ஆனா கைபேசி வர அவர் கடிகாரத்துக்குள்ள அவற்றை படத்தை போட்டு வச்சுக்கிறீங்களோ? கைபேசி கைபேசி எனக்கு முதல்ல காலத்தை கடந்து போன காலம் கடந்து கைபேசி இல்ல. அவர் இறக்குற பொழுது கைபேசி இல்ல. எனக்கு இன்னொரு இது வந்து 6ஆம் வகுப்பில் 6ஆம் வகுப்பு மாணவண்டு அவனி சோறாக போய் விடுவியோ வேணும் போல இருந்தது. ஐயோ கடவுளே. ஆமா, நல்ல ஒரு அருமையாக இருந்தது. பாத்தீங்களா, 6ஆம் வகுப்புல நீங்க என்ன சொல்லுவீனம், 6னாலும் 6 தேறினாலும் தேறு என்று சொல்லுவீனம். 6ஆம் வகுப்பு எப்போதும் அந்த வகுப்பைத்தான் சொல்லுவார்கள். நீ படிச்சு 5ஆம் வகுப்புல ஸ்காலர்ஷிப் எடுக்கிறது, 6ஆம் வகுப்புல நீ உயர்ந்தா உயர், இல்லாவிட்டால் அது கீழதான் என்றதான் அர்த்தம். அப்ப நீங்க 6ஆம் வகுப்புல குழப்படி செய்திருக்கிறீர்கள் போல இருக்குது. அப்பா எல்லாரையும் கெஞ்சி கெஞ்சி இவன் தேற மாட்டான்னு இருக்கா, போடுங்கோண்டு. ஆனா சில நேரம் சில சந்தர்ப்பங்களும் நல்ல ஒரு வழிய விடும். என்னால முடியும் என்று போய்க்கல. இங்கே ஒரு பிள்ளைய அந்த ஜிம்னாசியத்துக்கு 5ஆம் வகுப்புல ஜிம்னாசியத்துக்கு விடுறது, அந்த டீச்சர் சொன்னவா ஜிம்னாசியத்துக்கு வா போகலாண்டு கிளாஸ் டீச்சர் சொன்னவா. ஆனா அந்த தாதப்பன் சொல்லுதோடு இந்த பிள்ளை படிக்கும், அது இந்த முறைதான் மார்க்ஸை குறைய விட்டுடுது, அடுத்த முறை படிக்க மாட்டேன். அப்படியே கொண்டே ஜிம்னாசியத்துக்கு சேர்த்த உடனே அந்த பிள்ளை வந்து நல்லாவே செய்யறது. அப்ப
அவியல் ஒரு ஆசிரியர் அப்படி சொன்னாலும் நாங்கள் அதை கேட்கக்கூடாது. ஏனென்று கேட்டா சில நேரம் அது அந்த இதுல வந்து நல்லாக செய்யக்கூடிய தன்மை இருக்கும். அந்த வந்துடும். சரி, நீங்கள் அழகாக சொன்னீர்கள். கடவுளாக என்னை என்னத்தை நான் சொல்றது, கடவுளாக என்னுள் மண்ணுள் மறைந்தாலும், அதாவது அந்த அப்பா மண்ணுக்குள்ள மறைந்தாலும் இன்னுமே அவருடைய நினைவோட உங்களை நினைக்க வைக்குது. ஆரம்ப கல்வி அறவே வரவில்லை, 5ஆம் வகுப்பு படிக்கும் காலம் மட்டுமென்று சொன்ன நீங்கள். அடுத்தது அழியாத தழும்பாக அழகாக தெரிகிறது. அழியாத அவரை புத்தாடை உடுத்துவதுகள் எல்லாம் செய்து வரைக்க அப்பாண்ட நிலையே அழியாமல் உங்களுக்கு இருக்கிறத சொல்லி இருக்கிறீர்கள். 6ஆம் வகுப்பில் எப்படி படிப்பான், அதான் எனக்கு இன்னும் ஞாபகமா இருக்கு. 6ஆம் வகுப்பில் எப்படி படிப்பான், அவருடைய இது படிப்பில்லை, படிக்க மாட்டான்னு சோதரமும் சொல்லிட்டு, இப்ப அப்ப சோதரமும் பொய் என்றுதான் நாங்கள் எடுக்கணும். ஏன்னு கேட்டா சோதரக்காரங்களே எல்லாம் நம்பவே கூடாது. அப்ப சோதரமும் போய் தான் சொன்னது. அப்ப தந்தைன்ற நற்பெயருக்கு நான் களங்கம் ஏற்படுத்தக்கூடாது, படிக்க வேணும், ஐயோ அவன் 6ஆம் வகுப்புல தேர்ச்சி எடுக்க வேணும் என்று இந்த ஆண்டு மட்டும் அவனை ஏற்றி விடுங்கோ என்று அந்த அவளை ஆசிரியர். உண்மையா நடந்த செய்தியா அல்லது போய் சொல்லுங்க? உண்மையா? அது உண்மை. மகள் எடுக்கிறான். ஒரு நிமிடம். உண்மை இல்லாம பொது வழியில போய் சொல்ல முடியாதுல்ல. உங்க அப்பா வந்து பொது நிலமே சுயநலமாக வாழ்ந்தாருன்னாங்க. அப்படி அவங்க அப்பா இருக்கிறதுனாலதான் இவர் இன்னைக்கு ஆசிரியர் கூட்டணிக்கு தலைவரா இருந்து பொதுப்பணி சமுதாய பணியில இருக்காங்க. அவரை போட்டா குறையா மலைக்கும் கரெக்டா இருக்கு. பொது நலத்துல இவரும் ஈடுபாடு இருக்காரு, அப்பா மட்டும் இல்ல இவருமே. ஆமா, உண்மை. என்ன எடுத்துருக்காங்க கண்ணும் தெரியாம சொல்லுங்க. என்ன எழுதி கேளுங்க, நான் சொல்லுவேன். சொல்லிடுறேன், எழுதுங்க சார். அப்புறம் அது போன பேசுங்க. நான் முடியல. வணக்கம் வணக்கம். பிள்ளை நடுவழியில வந்து நிக்கிறா, ஏத்தி கொண்டு வர பற்றி கதைக்க. சரி, அவருடைய இத 6ஆம் வகுப்புல உன் தந்தை என்னும் பெயரை சேர்த்து என்ன சொன்ன நீங்கள்? உன் தந்தை அந்த அப்பாவின், அதாவது அப்பாவை நாங்க தந்தை என்று சேர்த்திடவே மிருதங்கமா இருக்கிறாயோ என்ற ஒரு வரி சொன்னீங்கள். அது அருமையாக இருந்தது. அதாவது இன்னும் ஒலிச்சு கொண்டு இருக்குது என் அப்பாவை, அதாவது தந்தையின் பெயர் வந்து இன்னமுமே ஞாபகமாக இருக்கு. ஆனால் 100 பேருக்குள்ள அவரை சேர்த்து 100ஆவது என்னண்டு அப்படி 100 பேர் வரும். அவ்வளவு வகுப்புல பிள்ளைகள். ஆமா, அப்படியா? இப்ப எத்தனை வகுப்பு உங்களோட வகுப்புல எவ்வளவு பேர் இருக்கிறோம்? நான் தான் 100ஆவது பேரு. ஓ, அது சரி. இப்ப உங்களோட வகுப்புகள்ல எவ்வளவு பேர் இருப்பினோம் ஒரு வகுப்புல? அப்ப எவனா படிச்சது 6ஆவது 100 பேர் படிக்கிறோம். அது 10ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துக்கு வர்றேன். ஆமா, அதே மாணவர்கள் +2 போறோம், அதுல முதல் இடத்துக்கு. அது நீங்க நல்லா சொல்லி இருக்கிறீங்க. 10ஆம் வகுப்புல வேற அப்படியே உயர்ந்து 3ஆவது ரேங்க்ல வந்துட்டீர்கள். அப்புறம் 12ஆம் ஆண்டுல 1ஆவது வந்துட்டீர்கள். அப்ப அது ஒரு பெருமை தானே என்ன? ஆகவே அவையத்து முந்தி இருப்ப செயல்னு சொல்லுவாங்க தந்தை. அது மாதிரி அவையத்து முந்தி இருப்பர் அந்த அந்த அப்பா தான் அந்த உற்சாகமும் இதுவும். ஆனால் அப்பா இறந்தது இப்ப இறந்தது 96 இருந்தாங்க. பொதுமக்களுக்காக தான் அவர் சேவை செய்திருக்கிறார். அதாவது மடிப்பு குறையாத ஆடையோட பொது சேவை. ஆமா. அப்ப உங்களுக்கு எத்தனை வயசு இருக்கும்? ஊருக்கு தான், ஒரு பஞ்சாயத்து ஊர் முழுக்க மற்றவங்களும் உதவுவாரு. சரி, உங்களுக்கு எத்தனை வயசுல இறந்தவர்? எனக்கு வந்து நான் +2 முடிச்சிருக்கிறேன். 15-16 வயசு என்ன? ஆமா, ரெண்டாலும் வடிவா தெரியாதான். எனக்கும் அப்படித்தான். அப்ப எனக்கு 15 அறையில சேர்த்தவர். ஆமா ஆமா. அப்படி பாக்க அந்த அப்பாவை எப்போதும் ஆறு எப்படி ஓடுமோ அது போல அப்பாவும் அந்த நினைவுகளோட ஓடிக்கொண்டிருப்பார். ஏனண்டா உங்களை 6ஆம் ஆண்டுல இருந்து ஏத்த சொன்ன அப்பா என்றால் அதை ஏத்தி இருக்கிறபடியா தான் நீங்கள் உயர்ந்திருக்கிறீங்க, இல்லாட்டி இல்ல. எனக்கு அவர் வேறாக இருந்தார். வேறாக. ஆமா, நிச்சயம். வேறாக இல்லைன்னா நான் சுக்கு 100ஆய் போயிருப்பேன். ஆமா, நிச்சயம். தாமும் வேறாக இருந்தவர். படிச்சிருக்க மாட்டேன்.
ஆமா நிச்சயம். 6ஆம் வகுப்பு தவறினால் நான் இன்னைக்கு ஆசிரியரா இருக்க மாட்டேன். ஆமா நிச்சயம். அவருடைய உண்மையான அப்பா வேறா இருந்ததுனால அவரு ஆசிரியர் ஆயிருக்க மாட்டாரு. என்னுடைய அப்பா வேறா இருந்ததுனாலதான் நான் இன்னைக்கு ஆசிரியரா இருக்கிறேன். மாறி வரும் என்ன நிச்சயம். நாங்களும் எப்படின்னா அப்பா உறுதுணையா எங்களுக்கு இருந்தபடியா தான் இன்றைக்கு உறுதியாக இருக்கிறோம்ன்றது. ஆமா, அருமையான கவியரங்கம். எல்லாரும் இணைந்து கொண்டதுல என்ன உண்மையிலேயே மிக மகிழ்ச்சி எனக்கு. ஆம்,